भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधामदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रीयास्तु नः तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे भूतैर्महद्भिर्यै मां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृतिष्ठ பகவான் வட்டாம்சி மே பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களைக் கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளைக் கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் இ16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் எனது கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்னைக்கு ஸ்திரீ தர்மம் பற்றி பேசுகையில ஒரு பெண்ணுக்கு எது வெற்றி அப்படின்ற தலைப்புல பேச போறேன். நம்மெல்லாம் ஆன்மீகவாதிகள். நமக்கு பெண்களை பத்தி எதுக்கு மாதாஜி பேசுறீங்க? நமக்கு ஜெபம் பண்றது, ஆன்மீக வாழ்க்கையை பற்றி பேசணும். நீங்க பெண் தலைப்புகள்ல ஏன் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னும் போது இதுல முதல் காரணம், என்னுடைய குருதேவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றார். ஒட்டுமொத்த சமுதாயத்துல பாதி பிரிவினர் பெண்கள். அந்த பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யணும். ஆண் பெண் அப்படி எடுத்துக்கும் போது ஆன்மீக வாழ்க்கையில கூட பெண்களுக்கு வேறுபட்ட அறிவுரைகளும் ஆண்களுக்கு வேறுபட்ட அறிவுரைகளும் உண்டு. அதனால பெண்ணாகிய நீ பிரச்சாரம் பண்ணா அது சிறப்பாக இருக்கும். அதனால பெண்களுக்கு அறம் பேச வேண்டும் அப்படின்னு சமீப காலத்துல எனக்கு இன்னும் கட்டளைகள் வந்திருக்கு. முக்கியமாக மூத்த பக்தர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த சமுதாயத்துல இப்ப பார்க்குறோம், நிறைய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்கள்ல பிரிவுகள் ஏற்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகின்றது. பெண்கள் சரியாக வழி நடத்தப்படாமல் இருக்கிறார்கள். இது இஸ்கான்லயும் நடக்குது. நம்முடைய இஸ்கான் இயக்கம் பக்தியை கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணுது. ஆனால்
சில பேரு பக்திக்கு வந்தும் அடிப்படை விஷயங்கள்ல ஜீரோவா இருக்கிறாங்க. அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. இளம் பெண்களுக்கும் சரி, முதிர்ந்த பெண்களுக்கும் சரி. அதனால அறம் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை எனக்கு வந்திருக்கு. அது பேச ஆரம்பிச்ச உடனே பல்வேறு இப்போ இந்த அறம், பெண் அறம், பெண் தர்மம், ஸ்திரீ தர்மம் பேசி நான் வந்து பேச ஆரம்பிச்சது வந்து ஒரு சமீபத்துல ஒரு 2, 3 வருஷம் தான் இருக்கும். அதனுடைய விளைவாக உலகமெங்கும் மிகவும் பெரிய அஹ், பாராட்டுதல்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. சில பெண்கள் அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை சொல்றாங்க எனக்கு. உங்களால தான் நான் இன்னைக்கு நிம்மதியா வாழறேன். ஏன்னா நீங்கள் வந்து சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி எங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறீர்கள். அதனால மிகவும் அருமையான வாழ்வுல ஒரு பெரிய மாற்றங்களை நாங்க உணர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆங்கிலம் மற்றும் இந்தி பேசக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து தமிழ்ல இது வரைக்கும் ஸ்திரீ தர்மம் பேசல. அப்பப்போ வகுப்புல பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் எக்ஸ்க்ளூசிவா அதை பற்றி மட்டுமே பேசுறது இப்பதான் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புகள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து யூடியூப்ல இருக்க போறது. அதனால சாதாரண பெண்களுக்கும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அதனால அந்த ஒரு முழு நம்பிக்கையில தமிழ் மொழி என்பது என் தாய்மொழி. ஆங்கிலத்திலையும் இந்தியிலையுமே பேசி வெற்றி பெற்ற இந்த அறமொழிகள், இந்த இந்த சாஸ்திர விஷயங்கள் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில இன்னைக்கு வந்து பெண்ணின் வெற்றி எதுல இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறேன். ஒரு பெண்ணுக்கு வெற்றி எதில் இருக்கிறது அப்படின்னு பொதுவா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌதிக கல்வி நிறைய பெண்கள் வந்து படிக்கிறாங்க இப்ப. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட, 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்கள் வந்து சிறப்பாக படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல பெண்களுக்குரிய கடமைகள் தெளிவா இருந்தது. பெண்ணுடைய கடமைகள் தெளிவு. குடும்பத்துல இருந்து கணவனையும் உறவினர்களையும் குழந்தைகளையும் நன்கு பராமரித்தல் தான் பெண்ணுக்குரிய கடமை. அது தெளிவாக இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அது வளர கலியுகத்தின் தாக்கமும் வளர வளர வெளிநாடுகள்லயும் சரி, இந்திய நாடுகள்லயும் சரி, ஆஹ், பெண்கள் தன்னிச்சையாக இயங்க வேண்டும்னு ஒரு தவறான ஒரு கருத்து வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்களும் ஆணுக்கு சமமாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கை வந்து உலகமெங்கும் இப்போ இருக்கு. அதனுடைய தாக்கத்தினால சமுதாயம் கீழே தான் இறங்குது. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை செய்வதில் தவறும் போது சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு, மீன் என்பது தண்ணீரில் நீந்தணும். நான் தண்ணியில நீந்த மாட்டேன், நான் வானத்துல பறக்கிறேன்னு மீன் சொல்லும்போது அதனுடைய இயல்புக்கு எதிரான விஷயமா இருக்குது. ஒரு மீன் தண்ணியில நான் இருக்க மாட்டேன், நான் வானத்துல பறக்கணும் அப்படின்னு பறவையோட போட்டி போட முடியாது. அப்படி போட்டி போட்டாலும் அதற்கு வந்து பெரும் சுமையாகும், பெரிய பிரச்சனைகள் வரும். ஒரு மீன் வந்து வானத்துல பறக்கணும்னா அது ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுன்னு பறக்கணும், இல்லைன்னா உயிர் போயிடும். இதுவே ஒரு பெரிய அதனுடைய இயற்கைக்கு எதிரான விஷயம். பெண்கள் தங்களுடைய இயற்கைக்கு எதிரான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சு அவங்க இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமே கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்றத நம்ம வந்து பல விஷயங்கள்ல இந்த வகுப்புகள்ல நான் சொல்ல போறேன். இதுல இந்த வகுப்புகள்ல இருக்கக்கூடிய அனைத்து மாதாஜிகளும் இதை எடுத்து இதையும் நீங்க பிரச்சாரத்துல சேர்த்துக்கணும். இது நம்முடைய இஸ்கான்லயும் குறைஞ்சு போச்சு. இஸ்கான்ல பக்தர்கள் வந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணுவாங்க, 16 மாலைகள் பண்ணுவாங்க, ஆஹ் நிறைய பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பெண்ணுக்கான விஷயத்தை அவங்க கடைபிடிக்காது போனதுனால இஸ்கான் சொசைட்டிலையும் பிரச்சனைகள். அதை வந்து ஆண்கள் சொல்றதை விட பெண் பெண் சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய குருதேவனுடைய ஆணை. ஒரு பெண் சொன்னா அந்த பெண் அதை உணர்ந்து அதை கடைபிடித்து தான் சொல்லணும்.
இப்ப நான் ஸ்திரீ தர்மம் பண்றேன்னா பேசுறேன்னா நான் பல ஆண்களை திருமணம் செய்து கொண்டு நான் அதை பேச முடியாது. ஒரே ஆணுடன் தான் நான் வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். அது போல என் குடும்ப கடமைகளை விட்டுட்டு நான் பேச வந்துட்டேன் அப்படின்னும் ஆக முடியாது. இதெல்லாம் இந்த அனுபவங்கள் தூய்மையாக நாம் ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிச்சாதான் இதை பேச முடியும். இது பேசுவதற்கான சக்தியை குரு பரம்பரையும் இந்த தூய பெண்களும் எனக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இதை பத்திலாம் யாருமே எங்கேயுமே பேசுறதே கிடையாது. பெண்கள் படிக்கிறாங்க, அந்த பெண்களுக்கு எது முக்கியமோ அது அங்க சொல்லித் தரப்படவில்லை. இது வருத்தத்துக்குரிய விஷயம். பெண்ணுக்கு எது முக்கியம் அம்மா அப்பா சொல்றது கிடையாது, பள்ளிக்கூடங்கள்ல சொல்றது கிடையாது, இஸ்கான்லயும் சொல்லலைன்னா யார் தான் சொல்ல போறாங்க? பெண்ணுக்கு எது முக்கியம்? பெண்ணுடைய வெற்றி எதில்? அவ எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறா, அவ எவ்வளவு பேர் வாங்குறா, வானத்துல போய் ஆகாயத்துல அந்த ஸ்பேஸ் ஹவுஸ்ல ஒரு சயின்டிஸ்டா உட்காந்துட்டு வராளா? இதெல்லாம் பெண்ணுக்கு வெற்றியானா அப்படிதான், அதுதான் வெற்றின்னு சமுதாயம் இப்ப காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு எது வெற்றினா அவ ஆணுக்கு சமமாக பணம் சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும், அவ குடும்பத்தை கவனிக்கிறாளோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது, குழந்தைகளை நன்றாக கவனிச்சுக்கிறாளோ இல்லையோ அதை பத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற குறிக்கோள்ல தான் ஒட்டுமொத்த சமுதாயமே இருக்கு. இது எப்படின்னா ஒரு மீனை பிடிச்சி நீ பறக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். மீன் பறந்தால் அதால வாழ முடியுமா? எவ்வளோ நாள் மாஸ்க் வச்சுன்னு ஓடணும்? இந்த மாதிரி ஏன் இது எதிராக இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கு எதிராக இருக்குன்றதை பத்தின வரிசை ஒரு நாள்ல சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமே இதுக்கு எதிராக போயிடுச்சு. போயிடுச்சு. பெண்களுக்கு திருமணம்ன்றதே வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. வெளிநாடுகள்ல 40 வயசு ஆனாலும் பெண்களுக்கு திருமணம் ஆகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கும் போதே லோன் எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லோன் அடைக்கிறதுக்கு வேலை கிடைச்சி அந்த லோனு, அவங்க கார் லோனு வீட்டு லோனு எல்லாம் ஆண்களைப் போல பெண்கள் ஆறதுனால அவங்களுக்கு திருமணமே ஆகிறதில்ல. நிறைய வெளிநாட்டு பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த வெளிநாட்டு சௌகரியங்களை விட்டு கொடுக்கவும் முடியாது. பெண் என்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத உதாரணங்கள் மூலம் நான் வரிசை கிரமமாக நிறைய இதை பத்தி பல கட்டுரைகள் எழுதியாச்சு, பல இடங்கள்ல பேசியாச்சு. தமிழ் பக்தர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பேச, அதில் முதல் பெண்ணாக நான் இன்று சாவித்திரி எடுத்திருக்கேன். பலமுறை நான் வகுப்புகள்ல சொல்வேன், கர்ம வினையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருத்தர் நினைச்சீங்கன்னா முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் சாவித்திரியாக மாற வேண்டும். ஏன்னா சில விஷயங்களை மாற்றவே முடியாது. மாற்றவே முடியாத சில விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இப்ப நான் ஒரு பெண், இந்த பெண்ணை நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாது. நான் பெண் ஆணாக மாற வேண்டும். இந்த பிரச்சனையில தான் உலகமே சிக்கி இருக்கு. அதனாலதான் பெண்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறது. எந்த ஆணாவது புடவை கட்டி பார்த்திருக்கீங்களா? ஒரே நிமிஷம். எந்த ஆணாவது புடவை கட்டி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா பெண்களுக்கு ஆணாக வேண்டும்ன்ற ஒரு ஒரு திணிப்பு இருக்கு. முதல்ல யாரும் அப்படி நினைக்கல. ஆனா இப்போ சமுதாயத்துல அப்படி ஒரு திணிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அந்த பெண்கள் அவங்களுடைய உடல் அமைப்புக்கு இந்த ஆணுடைய உ- உடை செட் ஆகாது. ஆனாலும் அவர்கள் அதை அணிந்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆணாக இருப்பது தான் நல்லது போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண் பெண்ணாக இருந்து முன்னேற வேண்டும் அப்படின்றதான் சாஸ்திரங்கள் சொல்லுது. பெண்ணுக்குரிய கடமைகள் வேறு. அதனால அதெல்லாம் நம்ம விவரமாக நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய வெற்றி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது சாவித்திரியை பற்றின ஒரு வரலாறு. இது உண்மையா நடந்தது. சாவித்திரி எப்படி வெற்றி பெற்ற பெண்ணாக இருந்தாள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ம மரணத்தை வெல்லுவது. மரணத்தை வென்றவர்கள் சாஸ்திரத்துல ரெண்டே பேர் தான். ஒண்ணு மார்க்கண்டேய ரிஷி, ஒண்ணு
சாவித்திரியினுடைய கணவனாகிய சத்யவான் தன்னுடைய பலத்தினால் அல்ல, சத்யவான் தன்னுடைய பலத்தினால மரணத்தை வெல்லவில்லை, மனைவியினுடைய கற்புத்தன்மையினால ம், இந்த சாதனை ஏற்பட்டது. இந்த வரலாற்றை யுதிஷ்ட மன்னருக்கு மகாபாரதத்துல மார்க்கண்டேய ரிஷி சொல்றார். ஒரு காலத்துல மதராஸ் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்திருக்கு. அது சென்னையான்னு எனக்கு தெரியாது. இது எந்த பாரத கண்டத்துல எங்க வருதுன்னு தெரியல. மதராஸ் அப்படின்ற ஒரு அஹ், ராஜ்யம் இருந்திருக்கு. அந்த ராஜ்யத்தினுடைய மன்னன் பெயர் அஸ்வபதி. இந்த அஸ்வபதி ரொம்பவே நல்லொழுக்கங்கள்லாம் உடைய ஒரு மன்னன், ஜீவராசிகளுடைய நலனை விரும்புபவர். அதனால மக்கள்லாம் வந்து அவரை ரொம்ப நேசிச்சாங்க. இப்படி ஒரு மன்னன் இருக்க வேண்டும்ட்டு. ஆனா அவருக்கு பல காலம் ஆகியும் குழந்தை பேர் இல்லாம போச்சு. அதனால அவர்கள் அந்த பிராமணர்கள் சொன்ன அறிவுரையின்படி அவர் ஒரு 18 வருடம் தவம் இருக்கிறார். யாரை நோக்கினும் போது பிரம்மதேவனுடைய மனைவி ஆகிய சாவித்திரியை நோக்கி. சாவித்திரினும் பேரு சரஸ்வதிக்கு. காயத்ரின்னும் சொல்றாங்க, சாவித்திரி காயத்ரின்னு சொல்றாங்க. இப்ப பிரம்மதேவனுடைய மனைவியை நோக்கி 18 வருஷம் அவர் தவம் இருக்கிறார். கடும் தவம் இருக்கும்போது தேவி தரிசனம் கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்க சொல்றாங்க, யாகசாலையில வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, ஏதாவது தர்மத்திற்கு விரோதமில்லாத வரத்தை நீ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அஸ்வபதி கேட்கிறார், எனக்கு சந்தானமே கிடையாது, அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல மகனை, ஏன்னா வாரிசு என்பது மகன்தான். பெண் என்பவள் வாரிசு இல்லை, ஏன்னா அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, அதனால அவங்க வாரிசா சொல்ல முடியாது. அதனால எனக்கு ஒரு ஆண் மகன் வேணும் அப்படின்னு ஒரு அரசர் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, இதை குறித்து ஏற்கனவே நாங்க பேசிவிட்டோம், நானும் பிரம்மதேவனும் பேசிவிட்டோம், உங்களுக்கு ஒரு பெண் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. தேவி தேவர்களால் உங்க தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பகவான் அனுமதி அளிக்கிறாரோ அந்த அளவுக்கு மாற்ற முடியும். குழந்தை பேர் தர முடியும், ஆனால் அது பெண் தான், ஆண் கிடையாது. ஒருவேளை பின்னாடி கிடைக்கலாம் உங்களுக்கு, ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான், அத எங்களுக்கு கொடுக்க அனுமதி உண்டு அப்படின்ற ஒரு விதத்துல தேவி வந்து ஒரு பெண் குழந்தையை கொடுக்கிறார் வரமாக. அந்த பெண் பெயரும் சாவித்திரின்னு வைக்கிறாங்க. அந்த பெண் மிக அழகாகவும் மிக திறமை வாய்ந்தவளாகவும் இருக்கிறாள். ரொம்பவே அழகான பெண்ணாக இருக்கிறாள், ஒளிர்கின்றாள். ஒரு தேவி மாதிரி இருக்கிறாள், ஒரு லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்கிறாள். அப்ப இந்த குழந்தை வந்து அஹ், ஒரு பூமிக்கு வந்த தேவதை மாதிரி இருக்கிறாள், சாதாரண பெண்ணாக இல்லை. ஏன்னா அவ ஒரு தேவியினுடைய அருளை பெற்று பிறந்தாள். அவள் வளர்ந்த பிறகு அவளை திருமணம் செய்து கொள்ள தகுதியான ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அழகும் அறிவும் நிறைந்தவளாக இருக்கிறாள். பெண்களுக்கு இப்ப காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தகுதி வாய்ந்த கணவனை பெறுவது. பௌதிக கல்வியில பெண்கள் வந்து இப்ப ரொம்ப முன்னாடி போயிடுறாங்க. அது அதனுடைய விளைவு அவங்களுக்கு தகுதி வாய்ந்த ஆண் மகனை தேர்ந்தெடுப்பது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா எப்பொழுதும் ஆண் பெண்ல அந்த கணவன் என்பவன் மனைவியை விட அறிவாளியாக இருக்க வேண்டும், வயதில் மூத்தவனாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்க வேண்டும். பௌதிக கல்வியிலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, ஆன்மீக கல்வியிலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பெண் அடங்க மாட்டாள். பெண் ஆணுக்கு அடங்கவில்லை என்றால், ஒரு கணவனுக்கு மனைவி அடங்கவில்லை என்றால் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏன்னா இந்த குடும்பத்துல மன்னன், இந்த குடும்பத்தை ஆள்பவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கணவன் தான், மனைவி கிடையாது. மனைவி மந்திரியாகவும் துணையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் முடியும். அதனால எந்த காலத்திலையும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணை விட ஆண் அறிவாளியாக இருக்க வேண்டும், உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்போதான் வந்து அந்த ஜோடி செட் ஆகும். இல்லைன்னா செட் ஆகாது. இல்லைன்னா அங்கு ஆண் அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு தவறான முடிவுகள் எடுக்கப்படும் அந்த குடும்பத்துல. ஏன்னா பெண் என்பவளுடைய இயல்பு, பொதுவா இயல்பு வந்து பௌதிகமாக இருக்கும்.
பெண் என்பவள் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். அதனால சரியான அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க முடியாது. விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்கான பெண்கள் இருக்கிறாங்க. சாதனை படைக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக பொதுவாக பெண்கள் வந்து ஆணை விட அதிகமாக இருந்தாங்கன்னா, ஆணை விட அதிகமான அறிவு வைத்திருந்தார்கள் என்றால் அந்த குடும்பத்துல அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அவங்களுக்கு கர்ப்பம் வந்துடும். அந்த கர்ப்பத்துல வந்து அடக்குமுறையை கொண்டாடுவாங்க. இதனால பிரச்சனைகள் ஏற்படும். இந்த இடத்துல சாவித்திரிக்கு தகுதி வாய்ந்த கணவன் கிடைக்கல. அப்ப அஸ்வபதி ஒரு ஒரு தந்தையினுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை வச்சிருந்தா அந்த தாய் தந்தையர் தூங்கவே கூடாது. அந்த பெண்ணின் திருமணம் நடைபெறும் வரையில் அவங்க வந்து அதுல தான் கவனம் வைக்க வேண்டும். இது சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்ல. அந்த பெண் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை முறை அவள் மாதவிலா மாதவிலக்கு அடைகிறாளோ அத்தனை முறை, அத்தனை காலகட்டத்துக்கு அந்த முக்கியமா அந்த தகப்பனாருக்கு பாவம் சேர்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப எப்போ ஒரு பெண்ணை பெற்றானோ ஒரு தந்தை, அவனுக்கு அந்த தந்தை வந்து குறிப்பாக அவளை சரியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது அவனுடைய கடமை. பிரபுபாதர் சொல்றார், பெண் திருமணத்திற்கு முன்பாக ஒரு தன்னுடைய தந்தையின் நிழல்ல வாழணும். திருமணத்துக்கு அப்புறம் கணவனின் நிழலில் வாழணும், பாதுகாப்பில் வாழணும். கணவன் சந்நியாசம் எடுத்துட்டான், இல்ல கணவன் மறைந்து விட்டான், கணவன் இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த பெண் தன்னுடைய மகனுடைய பாதுகாப்புல இருக்கணும். ஒரு பெண் எப்பொழுதும் ஒரு ஆணின் பாதுகாப்புல இருக்கணும். அப்ப அதுதான் அவளுக்கு வந்து சிறப்பு. இப்ப சாவித்திரியனுடைய தந்தை அஸ்வபதி இத பத்தி ரொம்ப யோசி. ஏன்னா தர்மம் தெரிந்தவர், சாஸ்திரம் அறிந்தவர். தேட ஆரம்பிக்கிறார், கிடைக்கல. தகுதி வாய்ந்த கணவன் கிடைக்கவில்லை சாவித்திரிக்கு. அந்த முற்காலத்துல வந்து சுயம்வரம் நடந்தது. சுயம்வரம்னு ஒரு விஷயம் வைப்பாங்க. ஏன்னா மிக அழகான பெண்ணாக இருந்தாள் என்றாலும் அவளுக்கு வீரமான ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவளை பாதுகாப்பதற்காக. ஏன்னா ரொம்ப அழகியா இருந்தா அவளுக்கு ஆபத்துகள் உண்டு. அதனால அவளுடைய கணவன் வீரமானவனாக இருக்க வேண்டும். அப்ப இங்க சாவித்திரி எல்லாத்துலயும் நிறைந்த உயர் குணங்களை கொண்டவளா இருக்கிறா. இந்த விஷயத்துல அசோக் பத்தி ரொம்ப அஹ், கவலை கவலை அடைகிறார். மகளிடம் ஒரு வெளிப்படையாக பேசுகிறார். மகளே, உன்னுடைய அழகுக்கும் உயர்ந்த குணத்துக்கும் தகுதி வாய்ந்த கணவனை என்னால தேர்ந்தெடுக்க முடியல. எனக்கு என் கண்ணுக்கே தெரியல. ஒன்னு செய். அஹ், நீ வந்து இத்தனை பாவத்துக்கும் நான் ஆளாகணும். அதனால நான் இப்பவே உனக்கு வந்து தகுதி வாய்ந்த ஒரு நல்ல அஹ், பட்டாளத்தை, ஒரு படையை உன்னோட அனுப்புறேன். நீயே போய் தேர்ந்தெடு. நீ வந்து ரொம்ப அறிவார்ந்த பெண். அதனால நான் ஒரு மந்திரியோட ஒரு படையை அனுப்புறேன். நீ போய் உன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு தான். ஆனா தந்தையை அனுமதிக்கிறார். ஒரு காலகட்டத்துல எந்த தந்தையால பெண்ணுக்கு ம், சாஸ்திரம் சொல்லுது, பெண் வந்து தந்தை திருமணம் செய்து வைக்கலன்னா அவளே முடிவு பண்ண வேண்டியதான். முடிவு பண்ணிடுவாங்க அவங்க. இது தந்தைகள் செய்யற ஒரு தவறு. இங்க அஸ்வபதி அதை புரிஞ்ச உடனே என்ன சொல்றார், நீ போ, நீ தேடு. நான் கூட வந்து மந்திரியும் ஒரு படை வீரர்களையும் அனுப்புறேன் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்றார். இவ, சாவித்திரி மிகவும் சக்தி வாய்ந்த அறிவு வாய்ந்த பெண், சாதாரண பெண் கிடையாது. அதனால அவள் வந்து வனங்கள்ல போறா, ஆசிரமங்கள்ல போய் சத்சங்கம் எடுக்கிறா. ஒரு பெரிய ஆன்மீகவாதி. சாவித்திரியை பற்றி அவள் எப்படி கிருஷ்ண பக்தி செய்தாளான்றதுக்கான விவரங்கள் இல்லை. ஆனால் அவள் ஒரு ஆன்மீகவாதின்றதுக்கான விவரங்கள் இருக்கு. அவ வந்து பகவானை வணங்கியிருக்கா, தூய பக்தி பண்ணியிருக்கா, அவள்கிட்ட பக்தி இருந்திருக்கு. அதற்கான விவரங்கள் மகாபாரதத்துல இருக்கு. அவ அவ வந்து கிருஷ்ணரைன்னு சொல்லப்படல, முழு முதற் கடவுளை வணங்கினாள் அப்படின்னு இருக்கு. அப்ப அவ காடுகள்ல போய் ரிஷி முனிவர்களோட சங்கம் எடுத்திருக்கா. அப்படியாக அவள் வந்து பிரயாணம், அது தீர்த்த யாத்திரை மாதிரி அவளுடைய பிரயாணத்தை அவள் மேற்கொண்டாள். இதுல பகவானுடைய கருணையினால தகுதி வாய்ந்த கணவனை தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு தேடல்ல அவ இறங்கிட்டா. சில காலம் கடந்த பிறகு அஹ்,
ஏன்னா ஏன்னா பேசும்போது ஆஹ், ம், இந்த மாதிரி தடை வந்ததுன்னா என்னுடைய இது வந்து முக்கியமா நான் எல்லாரையும் மியூட்ல போட்டுறேன். தயவுசெய்து யாரும் மைக் ஆஃப் பண்ணாதீங்க. மைக் ஆன் பண்ணீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவேன், நான் டிஸ்டர்ப் ஆவேன். சரியா? அதனால யாரும் மைக் ஏதாவது கேள்வின்னு வரும்ல, டிஸ்கஷன் வரும்ல, அப்ப நீங்க ஆன் பண்ணுங்க. அப்ப இவள் பிரயாணத்துக்கு போயிட்டா, அவ்வளவுதான். சில காலம் ஆகுது. அப்ப அந்த அரண்மனையில அஸ்வபதி கவலையா இருக்கிறாரு. அந்த நேரத்துல நாரத முனி அவரை சந்திக்க வர்றாரு. என்னப்பா இப்படி வயது வந்த பெண்ணை வைத்திருக்கிறாய், திருமணம் செஞ்சியா இல்லையான்னு. அதற்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னும் போது அந்த நேரத்துல சாவித்திரி வரா, திரும்பி வரா. அப்போ வந்து நாரத முனிவரும் இருக்கிறார், அஸ்வபதியும் இருக்கிறார். இரண்டு பேரும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, உன்னுடைய பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சதா அப்படின்னும் போது, அப்போ சாவித்திரி சொல்றா, நான் என்னுடைய கணவனை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன்னு சொல்றா. அப்போ சொல்லும்போது யார் அது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ சொல்றாவ, நான் வந்து வனங்கள்ல தெரிந்த போது தியூமசேனர் அப்படின்னு ஒரு பெரிய பேரரசர், அவர் ஒரு விதி வசத்தினால கண்களை இழந்துடுறார். கண்களை இழந்ததுனால எதிரி மன்னர்கள் அவரை சுலபமா அ, அவருடைய ராஜ்யத்தை பறித்து கொண்டு அவரை வந்து ராஜ்யத்தை இழக்க வைக்கிறாங்க. அதனால ராஜ்யம் இழந்த மன்னன் அப்போ வந்து அவருக்கு கை குழந்தை இருந்தது. அவன் தான் சத்தியவான். அந்த கை குழந்தை மனைவியோட காட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ராஜ்யம் போயிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தவ வாழ்க்கையை மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்கு வளர்ந்த இந்த சத்தியவான் மிக அறிவுடையவனாக, ஆன்மீக ஆன்மீகத்திலும் சிறந்தவனாக, பலசாலியாக, அழகானவனாக, வீரமுடையவனாக, சகல நற்குணங்களையும் உடையவனாக இருக்கிறான். இவனை பார்த்த உடனே இவன் தான் என்னுடைய கணவன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சாவித்திரி தந்தைக்கும் நாரத முனிவருக்கும் சொல்றான். நாரத முனி கேட்டவனை இவனையா தேர்ந்தெடுத்தாய்ன்னு ஒரு வார்த்தை விடுறார். அப்போ உடனே அஹ், அஸ்வபதிக்கு பயம் வந்துடுது. ஏன் இவன் நல்லவன் கிடையாதா, தீக்குணங்களை உடையவனா, ஏன் அந்த கேள்வி கேட்டீங்கன்னு அதுக்கு சொல்றார் நாரத முனி, சத்தியவானுடைய குணங்களை சொல்றார். இல்ல இல்ல, சத்தியவான் மிக அருமையானவன், அழகானவன், வீரமானவன். குதிரைகளை படமாக வரைந்து, குதிரைங்களை படமா வரைஞ்சி அதுல மண், அதை வச்சு மண் பொம்மைகளை பண்ணக்கூடியவன். அதாவது இவன் சித்திரக்கலையில ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவனாக, அறிவு வாய்ந்தவனாகவும் இருக்கிறான், வீரமானவன். இவன் நிச்சயமா நற்குணங்கள் உடையவன். அப்ப எதுக்கு நீங்க இவனையா தேர்ந்தெடுத்தன்னு சொல்றீங்க அப்படின்னும் போது அப்ப அவர் சொல்றார், நாரத முனிவர் சொல்றார், ஒரே ஒரு பிரச்சனை தான். இவன் இன்றிலிருந்து, இன்னைக்கு தேதி சொல்றாரு, இன்னையில இருந்து ஒரு வருஷம், அதுக்கு மேல அவன் வாழ மாட்டான். அவனுடைய ஆயுள் குறைவு, அவனுடைய ஆயுள் அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கிறார் பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது, விதிவசத்தால் இறந்து விடுவான்னு சொல்லும்போது மன்னர் உடனே சொல்றார், மகளே உடனே வெளியே போய் வேறு ஒரு கணவனை தேர்ந்தெடு, வேறு ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடு, இவன் வேண்டாம் அப்படின்னு அஸ்வபதி சொல்றார். இதுலதான் வந்து இப்ப காலத்து பெண்கள்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. சாவித்திரி ஒரு ஒரு நிர்ணயம் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்தாள்னா அதை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும். இது பெண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் வந்து 10 கூட இருக்கும், 10 15 கூட இருக்கும். இது வேணா அது வேணா, அது கூட பேசுறது இது கூட பேசுறது, அப்படி ஒரு ஒரு வரைமுறையே இல்லாமல் போகிறது. சாவித்திரி சொல்லிட்டாய், சத்தியவானை முடிவு பண்ணிட்டோம், அவனே என் கணவன், இதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்றா. இது அவளுக்கு பலம். ஒரு பெண்ணுடைய பலம் அவளுடைய கற்பு. அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரே ஆணோடு அவள் வாழறாளோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஆணுக்கு தன்னை அர்ப்பணித்து அவள் வாழ்கிறாளோ, அவளுக்கு அவளுக்கு பலம். அந்த பலத்தை நம்ம பார்க்கத்தான் போறோம். என்று நான் நிர்ணயிச்சேனோ சத்தியவான் தான் என் கணவன்ட்டு, அதுதான் முடிவு. அவன் ஒரு வருடத்துல போனா கூட பரவாயில்ல, அவனே தான் என் கணவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். நாரத முனிவர், நீ அப்புறம் நீ பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பா வந்து வருத்தம் இருக்கு, தந்தைக்கு வந்து வருத்தம் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய பெண்ணின் முடிவுல குறுக்கிடக்கூடாது, இது தெய்வ சித்தம், இது விதிவசம் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த காட்டிற்கு பெண்ணை கூட்டிட்டு வர்றார். வந்து அங்கு தியூமசேனர் ஒரு தர்ப புல்லுல உட்கார்ந்திருக்கார்.
அவரிடம் வந்து அஸ்வபதி வணங்குறார். அப்போ தியூமசேனருக்கு புரியுது. அவர் குருடர் இல்ல, ரெண்டு கண்ணும் கிடையாது. மற்றவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அம், மதராஸினுடைய ராஜ்யத்தினுடைய மன்னர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. இவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி வாழுறார் தியூமசேனர். அவர் வணங்கி அவர் வந்து ஒரு பசுவை தானமா கொடுக்குறார். கொடுத்து இதெல்லாம் வந்து கலாச்சாரம். வந்திருக்கிற உறவினர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும், அவர்களை உபசரிக்கணும். இதெல்லாம் வந்து கலாச்சாரம், அடிப்படை விஷயங்கள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள். வரவேற்று கொடுக்கறது. அப்ப அவர் அவர் சொல்றார், அஸ்வபதி சொல்றார், என் மகளை சத்தியவானுக்கு மனமுடித்து கொடுக்க வந்திருக்கிறேன். என் மகள் உங்கள் மகனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவு செய்துட்டா. அதனால அப்போ தியுமசேனர் சொல்றார், இது வந்து காடு வனம், அவள் ராணி, அஹ், ராஜகுமாரி, ஒரு இளவரசி, பல வசதிகளோட வாழ்ந்திருக்கிறவ இங்க வந்து வாழ்வாளா? சொல்லுங்க. இங்க எந்த வசதியும் கிடையாது, வாழ்வாளான்னு. அதுக்கெல்லாம் அவ தயார். ராஜகுமாரியாக இருந்தவள், இளவரசியாக இருந்தவள் வந்து ஒரு சாதாரண குடிசை வாழ்க்கை என்ன வனத்துல வாழறதுக்கு தயார்னு சொல்றா. இங்க எந்த பொண்ணும் இப்ப அப்படி சொல்லும் பாருங்க. குறைந்தபட்சம் 50,000த்துக்கு சம்பளத்துக்கு கீழே நான் ஒரு மாப்பிள்ளையை ஏற்கவே மாட்டேன்னு பெண்கள் சொல்றாங்க. ஆனா சாவித்திரியினுடைய தேர்ந்தெடுப்பு வந்து ஆன்மீக வாழ்க்கையில சிறந்தவனை தேர்ந்தெடுத்திருக்கா. எனக்கு வசதி வாழ்க்கைகள் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து சிறந்த ஆண்மகன் வேணும். அவன் குணங்களிலும் ஆன்மீகத்திலையும் சிறந்தவனா இருக்க வேண்டும், வீரமாக இருக்க வேண்டும். அது பாருங்க, தேர்ந்தெடுப்புல எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. பணம், காசு, பகட்டு, அதுக்கேத்த தண்டனையும் நமக்கு சேர்த்து வரும். அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கு. இப்ப பணம் நிறைய வேணும்னு சில பெண்கள் பணக்காரனை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பணக்காரன் அடங்க மாட்டான், திருப்பி கொடுப்பான். அதற்குரிய தண்டனைகள் சேர்த்து தான் வரும். அவன் ஆன்மீகமா ஆன்மீகமா இருக்க மாட்டான். பணம் இருக்கும், ஆனா ஆன்மீகத்துக்கு அவனுக்கு நேரமும் இருக்காது. ஏன்னா அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுல தான் இருக்கணும். இப்படி பல சிக்கல்களை இந்த பௌதிகம் தரும். அதனால ஆன்மீகத்துல முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வந்து நற்குணங்களுக்கும் பக்திக்கும் தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதன்படி சாவித்திரி வந்து தேர்ந்தெடுத்தாள் சரியான ஆண்மகனை. அவளுக்கு மட்டும்தான் தெரியும் சத்தியவான் ஒரு வருடத்தில் இறக்க போறான்ட்டு. அவளுடைய நற்குணம் எப்படிப்பட்ட நற்குணம்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இது மாதிரி உன்னுடைய புருஷன் செத்து போயிடுவான், வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஒப்பாரி வச்சு அழுவுறதே பிரச்சனையா இருக்கும். பெண்களுடைய குணம் வந்து ஒரு நெகட்டிவ் குணம். எதை நினச்சி ஒன்றா அழுறது, ஒப்பாரி வைக்கிறது, புலம்புறது, பணங்காசு இல்லைன்னு அப்படியே ஒப்பாரி வைக்கிறது, அதே பேசுறது. ஒரு பெண் லக்ஷ்மியாக இருக்க வேண்டும் என்றால் பணங்காசு இல்லைனாலும் இருக்கிற மாதிரி நடக்கும்போது லக்ஷ்மி தேவி தானே வருவா. அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணி விளக்கேத்தி அஹ், ஆரோக்கியமாக நம்ம வைக்கும்போது லக்ஷ்மி தானாக கடாட்சம் பண்ணுவா. பெண் எப்போ சும்மா அழறாளோ அப்ப அங்க ஸ்ரீதேவி இருக்க மாட்டா. ஓ, இது சும்மா ஒப்பாரி வச்சு அழுதுன்னு இருக்குங்க. எப்பொழுது ஒரு பெண் அஹ், புன் புன்சிரிப்போட கலகலன்னு சிரிக்கிறது இல்ல, புன்னகையோட, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தாங்கி கொண்டு எந்த பெண் ஓடுகிறாளோ அந்த வீட்டுல லக்ஷ்மி தேவி வந்து உட்காந்துப்பாங்களாம். இந்த வீடு ஆ, சுபிக்ஷமா இருக்கு, மங்களகரமாக இருக்கிறது, பெண் வந்து மங்களமா இருக்கிறார், என்னை பிரதிநிதிக்கிறாள், அதனால நான் இங்க வரணும், கிருஷ்ணரை வணங்குகிறாள். விடிகாத்தால எழுந்துறா, வெளியே கோலம் போடுறா, விளக்கேத்துறா, மாலை கட்டுறா, குடும்பத்துல அழகா சமைக்கிறா, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறா, நறுமணம் வீச வேண்டும்னு சொல்றாங்க. அது மொத்தம் சாவித்திரி செய்றா. அவ அங்க பல வேலைக்காரர்களோட ராஜகுமாரி இளவரசியா இருந்தவ. ஆனா இங்க அப்படி இல்லை. எல்லாருக்குமே அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யறாளாம், இன்முகத்தோட. தினமும் காலையில எழுந்து மாமனார் மாமியாருக்கு வணக்கம் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவா. எப்பொழுதும் இனிமையாக இருப்பாள். முக்கியமா சத்தியவானை இனிமையாக பேசி மென்மையாக நடத்தி அவன் சத்தியவானுக்கு அவ்வளவு சேவை செய்றா. சத்தியவான் மிக சந்தோஷமா இருக்கிறான். ஒரு ஆண் என்பவன் வெளியே போய் பொருளீட்ட வேண்டும், பெண் என்பவள் வீட்டை பராமரிக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் முக்கியமான சேவைகள் உண்டு. பெண் வீட்டை வந்து ஒளிமயமாக்க வேண்டும், வீட்டுல விளக்கேத்தணும், நல்லா சுத்தமாக்கி சமையல் செய்யணும். ஏன்னா இப்ப காலையில அவங்க நைட் ஷிஃப்ட்ல பண்றாங்க, பெண்கள்னா நைட் ஷிஃப்ட், அதனால காலையில எழுந்துக்கவே முடியாது. 1,00,000 சம்பாதிப்பாங்க, ஆனா நைட் ஷிஃப்ட், 12 மணிக்கு தூங்க போறாங்க பெண்கள். எப்படி அவங்களால வீட்டை கவனிக்க முடியும் சொல்லுங்க?
எனக்கு சமுதாயம் எப்படி பணத்து பின்னாடி மட்டுமே போகுது. சமுதாயம் கொள்கைகள் பின்னாடியும் ஆன்மீகத்தின் பின்னாடியும் போனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இந்த உண்ணுதல் உறங்குதல் இதுக்கெல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணுவார். இங்கு சாவித்திரி தான் மிக சிறந்த ஒரு தர்ம பத்தினி அப்படின்றத நிரூபிக்கிறார் அந்த சேவையினால. பேச மாட்டா, நிறைய தேவையில்லாமல் பேசுவதில்லை, தேவையில்லாத பொருட்களுக்கு ஆசைப்படுவதில்லை, சேவை மட்டுமே செய்றா. மாமனார் மாமியார் ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சுத்தமா வச்சுக்கிறது, சமைப்பது, இனிமையாக பேசுவது, எல்லா சேவையும் செஞ்சு தனக்குன்னு ஒரு விஷயத்தை கூட கேட்க மாட்டாவ. இந்த ஒரு வருட காலத்துல தன்னுடைய கணவனிடமோ மாமனார் மாமியாரிடமோ எனக்கு இது வேணும் அது வேணும். திருமணம் ஆன உடனே பெண்கள் வந்து ஒரு பெண், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண், பக்தர்கள் தானா, அபக்தர்களை பத்தியே பேசுறதில்ல, அந்த பெண் கார் வேணும்னு சண்டை போடுறா. இளமை காலத்துல நம்ம பஸ்ல போலாம், சைக்கிள்ல போலாம், நடந்து போலாம். நான் பிரச்சாரம் செய்கின்ற காலத்தில் நடந்து போவேன், 2 3 கிலோமீட்டர் கூட. இப்ப கூட பக்தர்கள் சொல்றாங்க, அம்மா நீ நடந்து தானம்மா வருவேன்னு. நடந்து சென்ற காலங்கள் உண்டு. அடுத்தது சைக்கிள். இப்படி இளமையாக இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். பெண்கள் வந்து இப்ப இந்த பௌதிக விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம்னு வச்சுங்க, நிம்மதி போயிடும். கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்த நிம்மதி போயிடும். இருக்கிற பொருள்லயே சந்தோஷமா இருக்கலாம், குறைந்த பொருட்கள்ல சந்தோஷமா இருக்கலாம்ன்றதுதான் சாவித்திரி காட்டுறா. காட்டுல வாழும்போது என்ன இருக்கும்? எந்த பௌதிக பொருளும் கிடையாதுங்க. எளிமையா தான் இருந்தாகணும். எளிமையா இருந்து அதுல சந்தோஷத்தை கொண்டாந்துருக்கா, ஆன்மீக சந்தோஷம். அந்த ஆசிரமமே சாவித்திரி வந்ததுக்கு அப்புறம் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு வருட காலம் முடிஞ்சிடுச்சு. சொன்ன நாள் வந்துடுச்சு. ஆனா அது வரப்போறது தெரியும் சாவித்திரிக்கு. அது வருவதற்கு முன்பாக 3 நாள் அவ வந்து விரதம் இருந்திருக்கா. மாமனார் மாமியார் எல்லாரும் கேக்குறாங்க, ஏம்மா விரதம் இருக்கிற? என்னுடைய கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக ஒரு விரதம் இருக்கிறேன், தயவுசெய்து இது 3 நாள் தான், அதனால நீங்க இதை வந்து தடை சொல்லாதீங்கன்னு சொல்லி விரதம் இருக்கிறார். பகவானை மிகவும் தீவிரமாக வேண்டா. அந்த வருடம் முழுக்க வேண்டனா, அன்னைக்கும் வேண்டா. அந்த 3 நாள் தன்னுடைய கணவனுக்காக, சத்தியவானுக்காக பகவானை பிரார்த்திக்கிறார். அந்த குறிப்பிட்ட தினம் வந்தப்ப அஹ், சத்தியவான் தினமும் காட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும், அடுப்புக்கு வேண்டிய ம், விறகுகள், பழங்கள், கிழங்குகள் இதெல்லாம் கொண்டு வர்றது வழக்கம். அதுக்காக போறான். அப்ப கேக்குறா, நானும் உங்களோட வரேன். இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல நீ, இப்ப நீ கேக்குற. ஆனா என்னுடைய பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீ வா, ஏன்னா வீட்டுல வேலை இருக்கும். அப்ப நான் போய் கேக்குறா, மாமனாரை கேக்குறா, தியும்னசேனரை. அப்பா, தந்தையே, மாமனாரே, நான் அவரோட போகணும் இன்னைக்கு, என்னை அனுப்புங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே கேட்டதில்லையே குழந்தையே, ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் போகலையே. அந்த பொண்ணுன்னா அப்படி இருப்பாளா? சினிமா, டிராமா, ஹனிமூன், மாயாப்பூர், பிருந்தாவன். பெண்கள்னா மாயாப்பூர், பிருந்தாவன் கேட்பாங்க. இந்த கார்த்திகை மாசமாச்சு அங்க போடணும், அங்க போகணும். இல்ல வீட்டுல வீட்டுல எவ்வளோ விளக்கேத்தலாமே, இல்ல இல்ல பிருந்தாவன் தான் போய் ஆகணும். எல்லா பெண்களும் பிருந்தாவனத்துக்கு போவாங்க கார்த்திகை மாசம். இவ எதுவுமே கேட்கல. தீர்த்த ஸ்தலம் கூட கேட்கல, தந்தை வீடும் கேட்கல, ஹனிமூன் கேட்கல, புடவை பொன் நகை அது இது வாங்கி கூட கேட்கல, பூ கேட்கல, எந்த பொருளையும் கேட்கல. அமைதியா சேவை செய்றா, அவ்வளவுதான். அது புரிஞ்சிடுச்சு மாமனார் மாமியாருக்கு. இவ்வளோ ஏழை குடும்பத்துல வந்துட்டு இந்த குழந்தை இது இன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்கு போகணும்னு கேட்கறா. கண்டிப்பா போயிட்டு வாம்மா, ஆசீர்வாதம்மா, தீர்க்க சுமங்கலியா இருமா என்ன சொல்றாங்க அம்மா. பெரியவர்கள் மனம் மகிழ்ந்து ஒரு வாழ்த்து கொடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். தீர்க்க சுமங்கலியா இருமா, நீ ஆசைப்படுற கணவனோட போகணுன்ட்டு, போயிட்டு வாம்மா, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க, இனி அது தவற முடியாதே. போறா, கூட போறா. ஆமா, அ, சத்தியவானுக்கு தெரியாது இன்னைக்கு நான் சாக போறேன்ட்டு. ஆனா சாவித்திரிக்கு தெரியும். ஆனாலும் காட்டல. இது இது வந்து பெண்களுடைய ஒரு சாவித்திரி வந்து சாதாரண பெண் இல்ல, உயர்ந்த குணங்களை காட்டுறா ஒவ்வொரு அடியிலையும். தனக்கு இருக்குது உள்ள கஷ்டம், ஆனா அதை வெளியே காட்டவே இல்லை, யாருகிட்டயும் காட்டல. இந்த குணங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமும் சாவித்திரியாக மாறலாம்.
வெளியே எந்த ஒரு கஷ்டத்தையும் அவ வழிய காட்டவே இல்லை. அப்படியே போறா, அமைதியா போறா. அவன் வந்து இன்னைக்கு என்னவோ பண்ணுது என்ன, வேலை செய்யறான். ஓ, ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். ரொம்ப களைப்பா இருக்கு. எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு மயக்கமா வருது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போகுது சாவித்திரிக்கு. முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு, உன் மடியில சாயறேன், கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறான். அப்ப அப்படி அவன் படுக்கும்போது பக்கத்துல ஒரு கருத்த பெருத்த உருவம் இருக்கிறது, கையில பாசக்கயிறு. அப்போ அவன் யாருன்னு பார்க்கும்போது அது வந்து யமராஜர். யமராஜர் வந்து நிற்கிறார். சாவித்திரியினுடைய தவ வலிமையினால யமராஜரை பார்க்க முடியுது. கற்பு தவ வலிமை ரெண்டு சொல்றாங்க. அவ தவம் செஞ்சிருக்கா, அவ கற்பு, அவளுடைய தூய்மை. அவ யமராஜரை பார்க்கறா. அப்ப யமராஜரை பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. ச- ச- சத்தியவானுடைய உயிரை எடுத்து விடுகிறார். எடுத்துட்டு நான் போறேன். அப்பதான் பேசுறா யமராஜர் கிட்ட, நீங்க யாரு அப்படின்னு. அப்ப யமராஜர் சொல்றார், நான் வந்து உயிர்களை எடுக்கக்கூடிய யமராஜன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் சொல்றார், யமராஜர் சொல்றாரு, உன் கணவன், நீ இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்ட, நல்ல பொண்ணு நீ, முடிஞ்சு போச்சு உன் கணவன் இந்த வேலை, ஐஸ் முடிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு போ. இப்ப நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்றார். என்ன பின்னாடிலாம் வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்றார். நீ செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு நீ பெற வேண்டிய புகழை பெற்று விட்டாய், நீ போய் ஈமக்கரியை எல்லாம் செய்யுமா, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றார். அப்போ அவ பேசுறா, சாவித்திரி சொல்றா, என் கணவன் தானாக போனாலும் சரி, யாரால்னாலும் கொண்டு போகப்பட்டாலும் சரி, நான் பின்தொடருவேன். என் கணவன் எங்க இருக்கிறாரோ அங்க நான் போயே ஆவேன். அதனால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க யமராஜரே, 7 அடி ஒண்ணா வச்சா அவங்க வந்து பொதுவா அவங்க வந்து ஒரு உறவு வந்துடும். யார் கூடனா நீங்க 7 அடி ஒண்ணா வச்சீங்கன்னா, அதனாலதான் அந்த திருமணத்துல கூட 7 ஸ்டெப் 7 அடின்னு வச்சிருவாங்க. 7 அடி நடந்தா நீங்க வாழ்க்கை முழுக்க அவங்க வந்து உங்களுக்கு உறவு உண்டு. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டோம்ல, அப்போ நான் பேசுறத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. இப்ப யமராஜர் கிட்ட அவ பேசணும். ஆ, இப்ப ஒரு 7 அடி நடந்தாலே உறவு வந்துருது. அதனால நீங்க அவங்க என்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு எனக்கும் வந்து உறவுகள் இருக்கு, தவறா நினைச்சுக்காதீங்க, நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேச விரும்புறேன். அவளுடைய அறிவை பார்த்த உடனே யமராஜர் மயங்கிடுறாரு. யமராஜர் சாதாரணமா மயங்கக்கூடியவர் அல்ல. ம். எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றினமன் தமர் பற்றும்போது நில்லுமினும் உபாயம் இல்லை. நிக்க முடியாது. ஆனால் இங்கு யமராஜனை நிக்க வைக்கிறா. பேசுறா, அப்படி பேசுறா, ஏன்னா அறம் பேசுகிறாள். அவளுக்கு தவ வலிமை இருக்கு, கற்பு வலிமை இருக்கு. கற்புக்கும் தவத்திற்கும் தேவி தேவர்கள் தலை வணங்க வேண்டும். அப்படிலாம் தூக்கி போட முடியாது. நாம சாதாரண ஜீவராசியா இருக்கலாம். ஆனா நாம் இந்த அறங்களை கடைபிடிக்கும் போது தேவி தேவர்கள் தலை வணங்கணும். நம்ம சொல்றோம்ல, எந்த ஒரு பக்தன் தனக்கு கொடுக்கப்படும் க கர்ம வினைகளை புலம்பாமல் தாங்கி கொண்டு இருக்கிறானோ, அவன் வீட்டு வாசல்ல முக்தி தேவி கைகட்டி நிற்க வேண்டும்னு படிக்கிறோம்ல 10வது காண்டத்துல. அதுபோல் எந்த ஒரு பெண்ணோ ஆணோ தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ, தர்மத்தின் வழிபடி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவி தேவர்கள் தலை வணங்க வேண்டும். யமராஜர் சரின்னு சொல்றார். ஒழுக்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஒழுக்கம் பேசுறது இல்ல இப்போ. நாட்டுல வந்து மாரல் சயின்ஸ் கிடையாது. பள்ளிக்கூடங்கள்ல அறம் பேசுவதில்லை. அறமே கிடையாது. ஆ? இந்த சமுதாயத்துல வந்து ஜாதி மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டளை வேற. நாஸ்திக மாதிரி ஆக்கிட்டு வராங்க. ஆனா இங்கு யமராஜர் அவ அறம் பேசுறா, நான் கேட்கறேன் சொல்லுமான்னு சொல்றார். அப்ப பேசுறா, வெறுமனே பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகிய 4 நிலைகளை கடப்பதனால அறம் ஆகாது. இதுல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒருவன் தன்னை தானே முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். நான் வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து முழுமை பெற்று விட்டேன், ஏதா ஒரு ஆசிரமத்துல இருந்து அதுல முழுமை பெற வேண்டும்னு சொல்றாங்க. இப்ப பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படியே தாண்டி தாண்டி போறதை விட, நீ பிரம்மச்சாரியா இருக்கிறன்னா பிரம்மச்சாரியத்துல முழுமையை காண். நீ கிரகஸ்தனா, அவ கிரகிணி, சாவித்திரி கிரகிணி, ஆனால் கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து முழுமையை பெற்று விடுகிறாள்.
அதனால நம்ம வந்து ஒரு ஆசிரமத்துல இருந்து அதுல முழுமை பெற வேண்டும்னு சொல்றா. ஓ, அருமையா சொல்றியம்மா. எப்படிம்மா இப்படிலாம் பேசுற? நற்குணங்களை உடைய பெண்ணே, உன்னுடைய இறந்த கணவனை உன்னுடைய உயிரை கேட்கறத தவிர வேற எதுனா வரம் கேளு. நீ பேசுனத பார்த்து நான் மயங்கிட்டேன். முதல் மயக்கம் வந்து 7 அடியை பத்தி பேசினப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னு வந்தார். இப்ப முதல் வரமா வரம் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டார். தேவி தேவர்கள் வரம் கொடுக்கலாம். என்ன வரம் கேளுமா? உன்னுடைய கணவனுடைய உயிரை தவிர அப்படின்னு ஒரு வச்சார். சரி, ஒரு பெண் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாராவது ஒரு தேவனோ தேவியோ வந்து உங்களுக்கு வரம் தரணும்னு என்ன சொல்லுவோம்? என்னென்னவோ சொல்லுவோம். இவள் சிறப்பு வாய்ந்த கற்பு வாய்ந்த பெண். அதனால மாமனார் மாமியாரை பற்றி தான் நினைக்கிறா. எப்பொழுது ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போறாளோ, அங்க இருக்கிற அம்மா அப்பா தான், மாமனார் மாமியார் தான் கணவன், தாய் தந்தையர். இதை எந்த பெண் புரிந்து கொள்றாளோ அவளுக்கு வெற்றி. திருமணமான பிறகு மாமனார் மாமியார் தான் பெற்ற தாய்கள், தாய் தகப்பன் மாதிரி. அதனால அந்த தந்தையை தான் நினைக்கிறா. என்னுடைய தந்தையாகிய மாமனார் ஆகிய தியுமனசேனருக்கு கண்கள் கிடைக்க வேண்டும்னு கேட்கிறா. அவருக்கு யமராஜருக்கு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் கிடையாது. தத்தா அஸ்துன்றார். உடனே பெற்றுக்கொள். கிடைச்சிடுச்சுமா, என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிடுச்சு, நீ வரம் கேட்ட நான் கொடுத்தாச்சு, நீ கிளம்பிப்ப. அப்போ அவர் சொல்றார், நீ கழித்து விட்டாய், திரும்பி போ, உன் புருஷனும் போயிட்டான், எடுத்துன்னு போ, தகனம் எல்லாம் செய்யணும், போமா அப்படின்னு. நான் என்னுடைய கணவனின் அருகில் எப்பொழுதும் கலைப்படுவதில்லை. எனக்கு களைப்பெல்லாம் கிடையாது. என் கணவன் இங்க இருக்கிறாரு, இவரை விட்டுட்டு நான் அங்க போக முடியாது. அதனால நான் இன்னும் ஒரு சிலதெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து இப்ப அவ சாவித்திரி பேச போற விஷயம் சத்சங்கம். சத்சங்கம் என்பது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம நாம ஜபம், சாண்டிங், சத்சங்கம், வைஷ்ணவ சேவா, இந்த அஞ்சு இந்த இந்த விஷயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாம ஜபம் தான் முதல்ல நிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எதனால கிடைக்கும்? நாம ஜபம் தானா வர முடியாதே. சத்சங்கம் இல்லாம நாம ஜபம் கிடையாது. அதனால முதல் முதல் விஷயம் மக்களுக்கு வந்து சத்சங்கம் தான். சத்சங்கம் இருந்தா நாம ஜபம் வரும். சத் சங்கம்னு சொல்றோம், அசத் சங்கம் இல்ல. சத் சங்கம். சத் சங்கம் இருந்தா பக்தி வந்தே வரும். நீங்க ஒரு பக்தரோட இருங்க. நானே பக்தி பண்றேன்றது முடியவே முடியாத காரியம். பக்தரோட துணியோட இருங்க, உங்களுக்கு வந்து பக்தி வரும். அதை தான் அவ சொல்றா. தர்மராஜாரே, யமராஜரே, உன்ன மாதிரி ஒரு மகாஜன் இல்லையா? தர்மராஜன் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, மகாஜன். உங்களை மாதிரி ஒரு தர்மவானோட இருக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த மாதிரி ஒரு பெரிய மகாஜனனோட பேசுற பேச்சு என்னைக்கும் வீண் போவாது. அதனால ஒரு மனிதனாகனவன் சத்சங்கத்தை நாட வேண்டும். மிக உயர்ந்த பக்தர்களுடைய சங்கத்தை நாட வேண்டும்னு சொல்றா. அடடடா, இவ்வளவு பெரிய ஒரு சாதாரண பெண்ணா இருந்துன்னு, குடும்ப பெண்ணா இருந்துன்னு மிகப்பெரிய விஷயத்த பேசுறியம்மா. ரொம்ப சந்தோஷமா. என்னம்மா வேணும் உனக்கு? இன்னொரு வாரம் கேளுமா. ஆனா சத்தியவானுடைய உயிரை கேட்பதை தவிர வேறு ஒரு காரியத்தை கேளு அப்படின்னும் போது அப்பவும் மாமனாருக்கு தான் கேட்கிறார். என்னுடைய மாமனார் இழந்த ராஜ்யத்தை பெற வேண்டும், மீண்டும் இழக்கக்கூடாது. அவர் சொல்றார், ரொம்ப சந்தோஷமா, இதெல்லாம் தர முடியும் என்னால. தாத்தாஸ்து அப்படின்னு சொல்லிடுறார். கண்டிப்பா நான் தரேன். ஆனா இனிமேல் நீ பின்னாடி தொடராத, ரொம்ப தூரம் வந்துட்ட நீ. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது. இவள் நடந்து கொண்டு செல்கிறாள். இது வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஜீவன் உயிரை விட்ட பிறகு யம தூதர்கள் தான் வருவாங்க. யமராஜா வரமாட்டார். சத்தியவானுக்கு ஏன் யமராஜா வந்தாருன்னா, சத்தியவான் மிகப்பெரிய அறத்தை செய்தவன், நல்லவன், தர்மவான், சாவித்திரியினுடைய கணவன், ஸ்பெஷல் சோல். அதனால வந்தார். அப்ப அவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு சில அஹ், தூரம் வந்து நடக்கணும். சில காலமும் நடக்கும். அது சில பேர் சொல்றாங்க 6 மாசம் ஆகும். இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. கருட புராணத்துல விவரங்கள் இருக்கு. இவ்வளவு காலகட்டம் கழிஞ்சு அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து அங்க ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நீதி, நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவிகள் கிடைக்கும். பக்தர்களுக்கு இதெல்லாம் கிடையாது. பக்தியினுடைய முழுமையை நீங்கள் இந்த பிறவில அடைஞ்சிட்டீங்கன்னா நேரடியா வைகுண்ட வாசல் தான். அது இல்லைன்னா திரும்பவும் எங்க என்ன பண்ற? சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே
திரும்பி வந்து சொர்க்கலோகத்திலேயோ இங்கேயே பணக்காரர்கள் குடும்பத்திலேயோ பிராமணர்கள் குடும்பத்திலேயோ பிறக்க வேண்டி வரும். இதான் வந்து ஒரு ஒரு ஜீவனுடைய அடுத்த வாழ்க்கை. இப்ப அந்த அடுத்த வாழ்க்கைக்கு யமதூதரோ யமராஜரோ கொண்டு போகும்போது பயணம் இருக்கு. அந்த பயணத்துல கூட பயணிக்கிறாள். இந்த மாதிரி பயணிக்கிற சக்தி வந்து சாதாரண ஜீவனுக்கு கிடையாது. சாவித்திரி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பெண். அவள் தவம் செய்தவள். அந்த தவம் செய்ததுனால அவளுக்கு யமராஜரை பார்க்க முடிந்தது. யமராஜரோட பேசுறா. யமராஜரோட நடந்து போறா. அப்ப சொல்றா, "ஆஹ், நீங்க வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறேன் உங்ககிட்ட. தயவு செய்து அனுமதியுங்கள்." இப்ப யமராஜருக்கு என்னன்னா அவருக்கும் சத்சங்கம் தேவை. அவர் இந்த மக்களை பார்த்து அவங்கள வெட்டுறதுலயும் குத்துறதுலயும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுலயும் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்கறதுலயுமே இருக்கிறார். அவர் ஒரு 12 மகாஜனங்கள்ல யமராஜர் ஒருத்தர். அவருக்கு சத்சங்கம் தேவை. இப்படிப்பட்ட ஒரு பெண் நமக்கு கிடைச்சிருக்காளே அப்படின்னு அவருடைய மனம் வந்து உருகுது. இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு அதிசயப்பட்டு போறார். பூலோகத்துல இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. சரிம்மா பேசுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ பேசுமா அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய எண்ணம் சொல் செயல் இதுல பிற ஜீவராசிகளுக்கு துன்பம் செய்யக்கூடாது. ஜீவதோயா சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் 3 விஷயம்: நாமருச்சி, வைஷ்ணவ சேவா, ஜீவதோயா. அல்ல, அவ சத்சங்கத்தை பத்தி சொல்லிட்டா. அடுத்தது ஜீவதோயாவை பத்தி பேசுறா. உன் பிற ஜீவராசிகள் அது யாரா இருந்தாலும் அவர்கள் மேலு கருணை வைக்க வேண்டும். இதுல ஆர்வமுடையவன் துன்பம் எதுவும் கொடுக்க கூடாது. பிற ஜீவராசிகளுக்கு எந்த விதத்திலையும் தன்னுடைய உடல் மனம் வாக்கு இதுல வந்து துன்பம் நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. துன்பம் செய்யாம பிற ஜீவராசிகள் மீது கருணை கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்குரிய கடமைன்னு சொல்றான். அடடடடா, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உனது பேச்சு அமிர்தம் மாதிரி இருக்குமா. உன்னுடைய கணவனுடைய உயிரை கேட்பதை தவிர, உன்னுடைய கணவனுடைய உயிரை கேட்பதை தவிர 3வது வரத்தை கேள், நான் தர தயாருன்னு சொல்றான். அப்பதான் அவளுக்கு தன்னுடைய தந்தை ஞாபகம் வந்தது. தன்னுடைய தந்தை ஒரு ஆண்மகன் இல்லாம வாரிசு இல்லாம கஷ்டப்படுறாரு, அதனால 100 ஆண் மகன்களை தர வேண்டும்னு கேக்குறான். கண்டிப்பா அஸ்வபதிக்கே 100 உறுதியான நீண்ட ஆயுளுடைய நல்ல மகன்களை தருகிறேன்னு சொல்லிடுறார். சரி, அப்ப சொல்லிட்டார், இப்பதான் 3வது வாரம் வாங்கிட்டல்ல, நீ கிளம்பு. இப்ப 3 வாரம் கொடுத்துட்டம்மா உனக்கு, போதும்மா, நீ போம்மா. இதுலயே திருப்தி அடையணும், நீ போயிடு. இப்ப ஆனா திரும்பி வந்து என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்றாரு. வெகு தூரம் வந்துட்ட, நீ கிளம்பு. அப்ப சொல்றார், என்ன மன்னிக்கணும். சாவித்திரி சொல்றா, என்னுடைய கணவன் வந்து எவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன்னு எனக்கு தெரியாது. என் கணவனோட நான் பயணிக்கிறேன். இப்ப அவனுடைய சூட்சும உடல் போகுது, அந்த பூத உடல் கீழே விழுந்துடுச்சு. ஸ்தூல உடல் கீழே விழுந்துடுச்சு, சூட்சும உடல் போகுது. கணவனுடைய சூட்சும உடலோடு தானே சம்பந்தமே. அதனால நான் என் மனம் வந்து அவரை பின்தொடரவே விழைகிறது. இன்னும் கொஞ்சம் நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னை அனுப்பிடுங்க, பரவாயில்ல. மீண்டும் அறநெறிகளை பேச ஆரம்பிக்கிறார். யாருக்கு வந்து இப்ப நமக்கெல்லாம் ஒரு மனிதன் மேல நம்பிக்கை வரணும்னா யார் மேல நம்பிக்கை வரும்? யார் மேல நம்பிக்கை வரும்? யாருடைய இதயம் தூய்மையானதோ, யாருடைய அஹ், நடவடிக்கையில அந்த தூய்மையை அவர்கள் தூய்மையை பேசலாம். ஆனா அது வாழ்க்கையிலும் செஞ்சு காட்டணும். பிரச்சாரம் அது பேசுவது சுலபம், ஆனா அதன்படி நடக்கணும்ல. எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணலன்னா எனக்கு பேசுறதுக்கான சக்தி கிடைக்காது. அறம் பேசிவிட்டு அறத்தை நான் கடைபிடிக்கலன்னா அதுக்கான சக்தி கிடைக்காது. இன்னைக்கு சாவித்திரி வந்து இப்ப செமராஜரை பார்க்கறான்னா அவ அதை நடத்தி காட்டுகிறாள். அறப்பெண்ணாக இருக்கிறாள், அதனால அவளுக்கு சக்தி இருக்கு. அதனால சொல்றா, அவ வந்து எந்த மக்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வரும். மக்களுக்கு ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வரும். இது வந்து இந்த அறத்தை சொல்றா. அப்ப சொல்றா, உன்னதமான பெண்ணே, என்னுடன் என்கிட்ட இருந்து இப்ப 4வது வரத்தையும் கேட்டுக்கோ. உனக்கு ஒரு 100 வரம் கொடுத்தா கூட குறையாது. நீ அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பெண். எனக்கு 100 வரம் தரணும்னு ஆசை இருக்கு. உனக்கு 4 வரம் கொடுத்துட்றேன். 4வது வரத்தை நீ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போறாரு. யமராஜர் இப்ப ஏமாறுறாரு. இது வந்து அறமாக ஏமாற்றுகிறாள் அதாவது
ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த கேட்கறோம்னா அதுல வந்து நியாயம் இருக்கணும். சாவித்திரி பக்கம் நியாயம் இருக்கு. அவள் கற்பு வாய்ந்த பெண், தவம் செய்தவள். அவ பக்கம் நியாயம் இருக்கு. அதனால அவ போராடுறா, நல்லது சொல்றா, அதுக்கேத்த வரத்தை பெறுகிறாள். நமக்கு வந்து தகுதி இருந்தா கடவுள் தானா தருவார். அதற்காக நம்ம வந்து இப்ப இந்த இடத்துல அவளுக்கு தகுதி இருக்கு. சாவித்திரிக்கு இந்த வரங்களை பெறுவதற்கான தகுதி இருக்கு. ஒரே ஒருத்தர் இந்த குடும்பத்திலேயே ஒருத்தி சிறப்பு வாய்ந்தவள். அதனால எல்லாருக்கும் நன்மை கிடைக்குது பாருங்க. அப்ப கேக்குறா, "ஆம், என்ன வரும், நாலாவது வரும் அப்படின்னும் போது, எனக்கு எந்த ஒரு பெண்ணுக்கும் உண்மையான ஆசை, என்ன ஆசை? கணவன், கணவன், குழந்தைகள். இதுதான் வந்து ஒரு பெண்ணுடைய உண்மையான ஆசை. இந்த குடும்பத்து மேல உண்மையான அன்பு வைக்க வேண்டும். கணவனுடைய நீண்ட ஆயுள் வேணும், குழந்தைகளுடைய நீண்ட ஆயுள் வேணும், குழந்தைகள் வேண்டும். இது பெண்களுக்கான இயல்பான ஆசை. அதை கூட இப்ப மக்கள் இப்ப குழந்தை பெற்றுக்க கூடாது, வேலைக்கு போகணும். இந்த இந்த சினிமா நடிகைகள் தான் குழந்தை பெத்தா அழுகு போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான பெண் நிறைய குழந்தைகளை பெற்க வேண்டும். சாவித்திரி 100 குழந்தைகளை கேட்கிறா. இந்த சாத்தியவானனுடைய விந்தில் இருந்துன்னு கேட்கிறா. அது யோசிக்கவே இல்லை யமராஜர். இப்ப போலான்னா வேற கல்யாணம் பண்ணிக்கமா, நானே உனக்கு 3வது நாள் அது கல்யாணம் பண்ணி வச்சிடறேம்மான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த சத்தியவானின் விந்துவில் இருந்து எனக்கு 100 குழந்தைகள் வேணும். யோசிக்க கூட இல்லாம தத்தஸ்து 100 குழந்தை பெத்துக்கமான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பேசுறார். அப்புறமா சொல்றார், 4 வரம் கொடுத்துட்டேன், இனி நீ தாமதிக்கவே கூடாது, நீ போயிடு, நான் போறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றா யமராஜர், கணவன் இல்லாம 100 குழந்தை எப்படி பெத்துக்கிறது? அப்பதான் யமராஜர், ஓ ஓ அம்மா, உன்னுடைய அறிவுக்கு நான் ஒண்ணுமே இல்லைம்மா. உன்னுடைய அறிவுக்கும் தவ வலிமைக்கும் கற்புக்கும் முன்னாடி நான் ஒண்ணும் இல்லை. இந்த ஜீவனை திருப்பி தரதான் எனக்கு அழகு. பெற்றுக்கொள் சத்தியவானன்னு சொல்லி கொடுக்கிறார். சத்தியவானை பெற்றுக்கொள்றா. அது இரவு நேரம் ஆயிப்போச்சு. சத்தியவான் வந்து கண் விழிக்கிறான். ஏதோ பெரிய தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி. சத்தியவானுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஏன்னா மயக்கத்தில் இருக்கும் ஒரு ஜீவன் வந்து போகும்போது, உயிர் போகும்போது ஒரு ஒரு விதமான மயக்கம் இருக்கும். அடுத்த பிறவி வர வரைக்கும் அது எல்லாம் மறைக்கப்படும். இந்த இந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்படும். நம்ம போன பிறவில எல்லாம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. யார் கணவன், மனைவி, குழந்தைகள், உற்றார், உறவினர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த பிறவி நடக்கும். அது போல சத்தியவான் தூங்கி எழுந்துக்கிறான், மிகப்பெரிய தூக்கம். ஆனா இப்ப மிகவும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் விழிக்கிறான். அப்ப மனைவியை பார்க்கறான். அப்பதான் தெரியுது என்ன நடந்ததுன்ட்டு. இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மனைவியை நம்ம வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இரவு பொழுதை காட்டிலே கழிக்கிறார்கள். இங்க தியூமசேனருக்கு எப்படி இருக்கும்? போனவங்க வரலன்னா எப்படி இருக்கும்? எந்த பெற்றோருக்கும் கஷ்டமா இருக்கும். எங்க காணுமோன்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரிஷி வருகிறார். அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அங்க ஒன்றும் ஆகல. ஏன்னா ரிஷி முனிவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, இங்க வந்து ஒன்றும் நடக்கல, அவங்க சேஃபா இருக்கிறாங்க, வந்துருவாங்க நாளைக்கு காலையிலன்னு அவர் சொல்றாரு. அப்ப மறுநாள் காலையில வராங்க. அப்போ வந்து அந்த கௌதம ரிஷி, அவர் கௌதம ரிஷி அகல்யானுடைய கணவர் கௌதம ரிஷி. அவர் சொல்றாரு, நான் சொல்றதை விட சாவித்திரியே சொல்றதுதான் நல்லது. அம்மா நீ சொல்லுமா என்ன நடந்ததுன்னு. அப்போ எல்லாத்தையும் வர்ணிக்கிறாள். சாவித்திரி வர்ணிக்கிறாள். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, அந்த மாமனார் மாமியார், மாமனாருக்கு திடீர்னு கண்ணு வந்துடுது, மேஜிக் மாதிரி. அவர் ஆச்சரியத்துல ஆழறாங்க. ஒரு பெண் இவ்வளவு சிறப்பா இருக்கிறான்னா அவளை பாராட்டாம இருக்க முடியாதே. நாங்கள் பெற்ற பாக்கியம் இந்த பெண்ணு சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போற்றுகிறார்கள். அதே போல அவங்க இழந்த ராஜ்யத்தை இப்ப போய் பெறுகிறார்கள். சத்தியவான் வந்து வீரன் ஆகிவிட்டான், கண்ணெல்லாம் கிடைச்சது, படைகளை திரட்டி, இதுக்கப்புறம் இது பெரிய கதையா ஓடுது. படைகளை திரட்டி போய் ராஜ்யத்தை வெல்கிறார்கள். சத்தியவான் ராஜாவா மாறுறான். சாவித்திரியும் சத்தியவானுக்கும் 100 குழந்தைகள் பெறுகின்றார்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கு. சாவித்திரியினுடைய தந்தை அஸ்வபதிக்கு மகன்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரலாறு போகிறது. சாவித்திரியினுடைய இந்த காவியம், இந்த வரலாற்றுல இருந்து பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் வந்து பெண்களுடைய வெற்றி எப்படி இருக்கிறது, எப்படி அஹ், சொ- பெண்கள் வெற்றி எதில் அடைய வேண்டும்ன்றது நமக்கு தெரியுது. பெண்கள் போய் பரீட்சை எழுதி கலெக்டர் ஆகுறேன், இன்ஜினியர் ஆகுறேன், ட்ரக் டிரைவர் ஆகுறேன்,
நான் வந்து விஞ்ஞானி ஆவறேன், மேலே போய் உக்காந்துட்டு வரேன். மேலே போய் உக்காந்தாங்களே ஒரு அம்மா, யார் அம்மா அந்த அம்மா? சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு அம்மா மேலே போய் உக்காந்தாங்க. எல்லாருமே ஃபேமஸாக பார்த்தோம் அவங்கள. ஆனால் அந்த அம்மா மேலே போனாலும், மிக உயரத்துக்கு போனாலும், எந்த ஒரு தேவி தேவனையா பார்த்திருப்பாளா? பார்க்க முடியாது. ஏன்னா தேவி தேவர்களை பார்ப்பதற்கு, கடவுளை பார்ப்பதற்கு ஆன்மீக சக்தி வேண்டும். சாவித்திரி அதெல்லாம் பண்ணல. சாவித்திரி சயின்டிஸ்டா, விஞ்ஞானியா, மேலே போனாலா, கீழே போனாலா, எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா, எந்த கம்ப்யூட்டர் தட்டினா, எதுவும் கிடையாது. அவளுடைய ஆன்மீக சக்தி, அவளுடைய தவ வலிமை, அவளுடைய ஸ்வதர்மம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்வதர்மத்துல நம்ம சிறப்பா இருந்துட்டோம்னா நம்ம ஜெயிக்க யாரும் முடியாது. அதுல கர்வமும் கொள்ளக்கூடாது. நான் ஸ்வதர்மத்துல சிறப்பா இருக்கிறேன்னு ஏன் கர்வம்? அவ பணிவா இருந்தா, மிக சிறந்த தவசி அவ. அதனால யமராஜரை பார்த்தா. வேற ஒரு சாதாரண பெண்கள்லாம் என்னதான் பௌதிகமாக சாதிச்சாலும், இந்த நாட்டுக்கே ராஜாவா கூட இருக்கலாம். இப்போ நிறைய பெண்கள்லாம் இப்ப நாட்டுக்கு ராஜா தானே. நீங்களே பார்ப்பீங்க, எங்க மேற்கு வங்காளத்தை ஆள்வது கூட ஒரு பெண் தான். தமிழ்நாட்டை ஒரு பெண் தான், ஒரு பிராமண பெண் ஆண்டாள். அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா அவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல முன்னேறி இருப்பார்களா? கடவுளை பார்த்திருப்பாங்களா? ஒரு யமராஜனை ஜெயிச்சிருக்க முடியுமான்னா முடியாது. அது வந்து பக்தியினால தான் முடியும், கற்புனால தான் முடியும். ஒரு பெண்ணுக்கு கற்பும் பக்தியும் சம அளவுல இருக்கணும். அப்பதான் பெண்ணுக்கு வெற்றி. மத்ததெல்லாம் வெற்றி கிடையாது. மத்ததெல்லாம் பௌதிகம், பணம். பணம் காசு வந்து பௌதிகமான விஷயம். டாக்டர் ஆகுறேன், இன்ஜினியர் ஆகுறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், அதெல்லாம் வந்து பௌதிகம், ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்துல தான் சக்தி உண்டு. அப்போ பெண்ணுக்கு எது குருகுலம் அப்படின்னு மனு சமிதை சொல்லுது. பெண்களுக்கு திருமணமே உபநயன கிரியை. பத்திக்கு செய்யும் பணிவிடையே குருகுல வாசம். வீட்டு வேலைகளை நிர்வகிப்பதே அக்னிஹோத்திரம், தினமும் யஜ்யம். அதனால பெண்களுக்கு வந்து பிரம்மச்சாரியம் கிடையாது, பெண்களுக்கு உபநயனம் கிடையாது. பெண்களுக்கு வந்து கணவனுடைய சேவை தான் உபநயனம், திருமணம் தான் உபநயனமே. திருமணம் தான் தீட்சையே. ஒரு பெண்ணினுடைய திருமணமே அவளுக்கு தீட்சையாகவும், அவள் கணவனுக்கு செய்யக்கூடிய தொண்டே அவளுக்கு குரு தொண்டாகவும் அமைகின்றது. இது குறித்து நாம் தொடர்ந்து வர வகுப்புகள்ல, ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள்ல நிறைய இந்த மாதிரி அசாதாரணமான பெண்களை பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில பெரிய பெரிய பக்தர்கள், பிரகலாத் மகாராஜர், துருவ மகாராஜர், ஆம், இந்த மாதிரி பார்க்க நாரத முனிவர், வியாசர், ஸ்ரீல பிரபுபாதர், அந்த மாதிரி பெரிய பக்தர்களை பார்த்துருக்குறோம். ஆனா பெண்களிலும் சக்தி வாய்ந்த சில நபர்களை நம்ம இந்த வகுப்புகளில் சந்திக்க போறோம். அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், நாமும் அவர்களை பின்தொடர வேண்டும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால அறம் நாம் கடைபிடிக்க வேண்டும். பெண்களுக்கான அறம், வீட்டில் கணவன், குழந்தைகள், கணவனுக்கு உறவினர்கள், கணவனுடைய தாய் தந்தையர், இவர்களுக்கு சேவை செய்து அதுல தான் தவத்தை செய்ய வேண்டும் பெண் அப்படின்றத நம்ம சாவித்திரியினுடைய வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் சாஸ்திரமும் சொல்லுது. ஆகையினால பெண்ணுடைய வெற்றி பௌதிகமானதல்ல, ஆன்மீகமானதுன்னு சொல்லி முடிக்கிறேன். பக்தர்கள் வந்து கேள்விகளை கேட்கலாம். இது குறித்து ஒரு கருத்து இல்லை, பல கருத்துக்கள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஒரு ஒரு பெண்ணை குறித்து பார்க்கலாம். வரலாற்றுல சிறப்பு வாய்ந்த சாதனை படைத்த பெண்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால பக்தர்கள் வந்து கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணன். மாதாஜி மயிர் கூச்சிருச்சு மாதாஜி. எனக்கு ஹரே கிருஷ்ணா. உண்மையாவே அப்படி வருது. சாவித்திரி இந்த சத்தியமான கூட்டின்னு போறா, கேள்வி கேட்கிறா, யமர மகாராஜ் அப்படியே மயிர் அப்படியே கூச்சிருத்து. கதை கேட்டிருக்கோம் மாதாஜி, எத்தனையோ தடவை சாவித்திரி சத்தியவான் கதை கேட்காமலே இல்லை, கேட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட, இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமாக அந்த பொண்ணு இருந்தால் அங்கிறது நம்மளுக்கு நான் கேள்விப்பட்டேன் இல்லையா. அப்பா நம்ம எவ்வளவு அதிலிருந்து எடுத்துக்கணும் அங்கிறத விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ரொம்ப நன்றி. நீங்க சந்தோஷம். மாதாஜி, நீங்க கற்புடைய பெண். உங்க ஹரே கணவன் கடைசி கிருஷ்ணா. வரைக்கும் சேவை செஞ்சீங்க. அதுல ஒரு ஹரே குறையும் வைக்கல. நீங்க வந்து நல்ல உங்கள் தர்மத்தை நல்லா கடைபிடிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு இது புரியுது. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ரொம்ப மகேஸ்வரி சந்தோஷம். மாதாஜி.
ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி, பணிவான வணக்கங்கள் மாதாஜி. இன்னைக்கு இப்படி ஒரு பத்தினி தெய்வத்துடைய ஒரு கதையை கேட்கறதுக்கு உங்களை தவிர எங்களுக்கு வேற எந்த சத்சங்கத்திலயும் கிடைச்சிருக்காது மாதாஜி. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. அதுக்கப்புறம் நான் இந்த நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய ஒருத்தியா இந்த கதையில எனக்கு டவுட் என்னன்னா மாதாஜி, நாரதர் இந்த தேவ ரகசியத்தை இப்படி சொல்லலாமா? எனக்கு அதுதான் அவர் இறப்பாருங்கிறது முன்கூட்டி சொல்லலாங்களா அப்படிங்கிறது ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஜென்ரலா நம்ம பெண்கள்னாலே இப்ப நீங்க சொல்லும் போது இதுக்கு மாறான கருத்துக்கள் கொஸ்டின்ஸ் வருமல்ல மாதாஜி, அது நான் அப்புறமா கேட்கறேன் மாதாஜி. ஆ, இப்ப வந்து அஹ், நாரதர் இப்ப பெரிய பெரிய பக்தர்களுக்கெல்லாம் பகவானுடைய திட்டம் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப துருவ மகாராஜர் காட்டுக்கு தவம் பண்ண போகும்போது பகவான் நாரத முனிவர் அனுப்புறார், நீ போய் உதவி பண்ணு துருவனுக்கு. அது மாதிரி கயாத்து பிரகலாதனை வயிற்றுல சுமக்கும் போது அங்கேயே நீ தீட்சை கொடுத்து அவனை பக்தன் ஆக்குன்னு கடவுள் நாரதர் அனுப்புறார். இங்க இவள் வந்து அப்படியே இவளுக்கு தெரியலனா கூட தெரிய வச்சிருப்பா. அவ ஒரு சாதாரண பெண்ணே கிடையாது சாவித்திரி. இவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவனோட தான் வாழணும் அப்படின்னு ஒரு உறுதி கொண்ட ஒரு தவப்பெண். அதனால கடவுள் அதுக்கு அனுகூலமான விஷயங்களை செய்வார். இப்ப நம்ம கூட ஒரு விஷயத்த ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அங்க நம்ம வழி காட்டுவார். கர்மாணி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம். ஆஹ் எப்பவுமே இந்த ஜோசிகாரங்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு போராட்டம் நடக்கும். ஜோசிகாரர் சொல்லுவாங்க, இந்த ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கர்ம வினையை தாண்டவே முடியாது, அது என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் அப்படின்னுவாங்க. ஆனா பக்தர்களுக்கு பகவான் அப்படி இப்படி காட்டுவார், இப்படியா போறியா. பகவானோட நீங்க தொடர்புல இருக்கணும். அந்த தொடர்பு அது உயர்ந்த பக்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படியே ஒரு ஒரு அந்த தொடர்புல பகவான் என்ன நினைக்கிறாருன்றது அந்த பக்தனுக்கு சொல்லப்படும். சில நேரத்துல பகவான் நேர்ல சொல்ல மாட்டார், நாரத முனிவர் மூலம் சொன்னார். அவ எப்படி எடுத்துக்கிட்டா, இதே ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டா. அடா பாவி, ஒரு வருஷத்துல செத்து போயிடியா, நல்ல காலம் நாரத முனிவரே சொல்லிட்டீங்க, நான் வேற ஒருத்தனை புடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பா. ஆனா இங்கு இது உன் விதி, சத்தியவானை திருமணம் செய்து கொள்வாய். ஆனா இதுல இது ஒரு சிக்கல் இருக்கு, நீ பாத்துக்கோ, நீ எப்படி சமாளிப்பியோ நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு புள்ளி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இவ போராடக்கூடியவள், இவ போராடி ஜெயிக்க போறா. இவளை நம்ம உதாரணமா காட்டணும், இவ ஒரு 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 கற்பு தெய்வம், இவ கற்பில் சிறந்த பெண். கற்புல சிறந்த பெண்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் வழி காட்டுறார் நாரத முனிவரை வச்சு. இது வழிகாட்டுதல். இப்படி ஒரு ஆபத்து இருக்கு, நீ என்ன பண்ற. எல்லாருக்குமே ஒரு ஒரு சாய்ஸ் கொடுப்பார் கிருஷ்ணர், இது எடுக்கிறியா வேண்டாமா அப்படின்னு. அந்த சாய்ஸ்ல அவ எடுத்து போராடி ஜெயிக்கிறா. அதுக்கும் பகவான் தான் துணை இருக்கணும். பகவானுடைய துணையினால் தான் நடந்தது, இல்லைன்னு சொல்ல. அந்த ஜீவன் தயாரா இருக்கணும் அதுக்கு. அவ தயாரா இருந்தா, இது நான் நான் போராடுறேன்னா, நான் நான் இளவரசி, ஆனா பரவாயில்ல நான் காட்டுல வாழறேன், நான் சுகபோகங்களோட வாழ்ந்தேன். எந்த பொண்ணு சுகபோகத்தோட வாழற பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுப்பாளா? சை, எடுக்க மாட்டா. ஏ எடுக்க மாட்டேன். அப்படின்ட்டுவா. நான் ஏன் இங்க போனோம், நான் ஏன் கீழே இறங்கணும்னு கேட்பா. அவ கேள்வி கேட்கல, நான் இறங்குறேன், நான் பணிகிறேன், நான் பணிவா இருக்கிறேன். நம்ம சும்மா திருநாதப்பி சுனிச்சேன்னா கேட்போம், ஆனா கடைபிடிக்கவே மாட்டோம். யாருக்கு நாமத்தை சொல்லக்கூடிய சக்தி வரும், யார் தன்னை புல்லை விட தாழ்மையாகும் மரத்தை விட பொறுமையாகும், அதெல்லாம் இருந்து காமிச்சா அவ. அதனால தவ வலிமை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நாரத முனிவர் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வர்றார். இந்த வாய்ப்பு சாதாரண பெண்ணுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவா? நாரத முனிவரே சொல்லிட்டார் சாவதான் போறான்னு. நான் தெரிஞ்சே ரிஸ்க் எடுப்பேனா? நான் எடுக்க மாட்டேன். இப்ப எஸ் காலத்து பொண்ணெல்லாம் அப்படி பண்ணுவாங்களா? ஆஹா, பணமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும், அவன் இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணும் அப்படின்னு அப்படியே சொல்லி அவங்க அவங்க விதி தான் அவங்கள கொண்டு போகணும். இங்க விதியை மாற்றுகிறாள் சாவித்திரி, விதியை மாத்துறா. எவ்வளவு சக்தி இருக்கும் பாருங்க. நானும் மகாபாரதத்துல இதை படிச்சு திரும்ப திரும்ப படிச்சு, சாவித்திரி சாவித்திரின்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவ கொடுக்கப்பட்ட விஷயத்துல தன்னை தன்னை தியாகமாக்கனா. இதெல்லாம் சாதாரண விஷயமா? நமக்கு சாதாரண வாழ்க்கை தான் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறாரு, அதுலயே நாம தோத்து தான் நிக்கிறோம். எஸ் மேம். சேவை, சேவையிலையும்
நாம செய்யற சேவைக்கெல்லாம் பலன் உண்டு. நான் கேட்டேன் ஒரு மூத்த பக்தரை, இது வேணா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேசுறேன்ல, என்ன பேச சொல்பவர்களிடம் நான் கேள்வி கேட்டுட்டு தானே வரேன். நீங்க ம். கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நான் கேட்டுட்டு தெளிவு பெற்று தான் இந்த வகுப்புக்கே வர்றது. அவர் நான் கேட்டேன், பக்தி இருக்கு, அறம் இருக்கு. ஒரு பொண்ணு வெறும் பக்தியை எடுத்துக்கிறா, அறம் எடுக்கல அப்படின்னா என்ன? அறத்துக்கு அறம் செய்கிறாள்னா அதுக்கு பலன், கண்டிப்பா பலன் உண்டு. தெய்வங்கள் வணங்கும். அடுத்தது கண்ணகியை பத்தி பேச போறேன். ஒரு பக்தர்கள் கண்ணகியை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி பேசணும். கண்ணகி வந்து செஞ்சா ஒரு சாதாரண அறம் தான் பண்ணா. அவ ஒன்றும் கிருஷ்ண பக்தி பண்ணல. ஆனா அவளுக்குரிய விஷயங்கள் அவளுக்கு தரப்பட்டது, மரியாதை கொடுக்கப்படும். ஆனா அறம் கடைபிடிக்கும் பக்தர்களுக்கு, பக்தராய் இருந்து நீங்கள் அறத்தையும் கடைபிடிச்சீங்கன்னா பகவான் வந்து நிப்பார். ஓ, சிறப்பு வாய்ந்த பெண் சக்குபாய். சக்குபாய் அவ அப்படிதான். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே, சக்குபாய் சொல்லியாச்சு தமிழ்ல. சொல்லியிருக்கீங்க மாதாஜி. ம் கிருஷ்ணர் வந்து வேலை செய்வார். சரியா? சரிங்க மாதாஜி, கேளுங்க நன்றி. மாதாஜி, வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப சாதாரணமா இப்ப இந்த கிளாஸ் எடுத்திருக்கோம், இல்ல நம்ம இது ஒருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா மாதாஜி, நான் இது பக்தர் எல்லாமும் கேட்க சொல்றது. அப்ப பெண்ணுன்னா எப்பவுமே அடிமைதானா? பலகாலமாக கஷ்டப்பட்டு பல பேர் கொண்டு வந்து நம்மளுக்கு இப்ப ஒரு சம உரிமை, படிப்பு, குடும்பத்துல முடிவெடுக்கக்கூடிய திறமை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, வேலை வாய்ப்பு எல்லாம். அப்ப இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இப்ப நம்ம இப்படி பேசும் பொழுது நீங்க வந்து சாஸ்திரங்கள் அடிப்படையா சொல்லும் பொழுது ஆணுக்கு பெண் அடிமைங்கிற மாதிரி ஆயிரும். மீண்டும் வந்து இப்ப ரொம்ப அடிமைப்படுத்தி கொண்டு இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பெண்களை ரொம்ப அடிமையா வச்சிருக்கிறாங்க. அது உண்மைதான். இது அது ரொம்ப அது பெண் பெண் பயனாளிகள். அடிமையா இருக்கிறது உண்மைதான் மாதாஜி. நிறைய கொடுமைகள் நடந்தது. இது மாதாஜி. ஒரு வெளிநாடுகள்ல எப்ப பெண்ணுங்கள்லாம் வேலைக்கு வந்தாங்கன்னா, ரொம்ப கொடுமை நடந்து பெண்ணுக்கு வந்து ஒரு அடிப்படை விஷயங்களை தராம நடத்தப்பதான் அந்த டப்பர் வேர்னு ஒரு டப்பா எல்லாரும் பெண்கள்லாம் விரும்பும் பாருங்க. ஒரு டப்பர் வேர் டப்பா ஆமாங்க மாதாஜி. பிளாஸ்டிக்ல டைட்டா மூடி, மூடி அந்த வச்சு டப்பா வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்ணாங்க. அந்த அந்த டப்பா தயாரிப்பு வெளிநாட்டுல வந்து இப்ப இதுதான் ஆரம்பிச்சுதான். இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் சேர்ந்து நாமளே உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா, தீர்வு என்னன்னா, ஒட்டுமொத்த சமுதாயமே மாற வேண்டும். பெண்கள் ஆஹ் மாறினா சமுதாயம் மாறும். சரிங்க. பெண்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் கொடுமை நடக்கிறது இல்ல. ஆனா ஒரு இப்போ சில இடங்கள். 1000 பேர்ல 100 பெண்களுக்கு கொடுமை நடக்குது. 90 ம், பெண்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா ம், இருக்கக்கூடிய பெண்கள் பணத்துக்கு ஆசைப்படாம வெளியே போகாம இந்த காம்படிஷனை நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இது மாற்றங்கள் ம். வரும். சமுதாயத்துல மாற்றம் வந்து வீட்டுக்கு வீடு கொண்டாடணும். சரிங்க மாதாஜி. வீட்டுக்கு வீடு கொண்டாடும் போது மாற்றங்கள் ஏற்படும். பெண்ணுக்கு வந்து அப்ப ஆணுக்கு பெண் வந்து அடிமை கிடையாது. ஆ, குருவுக்கு சிஷ்யன் அடிமையா? இதே இல்லைங்க. மாதிரி குரு சிஷ்யன் உறவு மாதிரி தான் கணவன் மனைவி உறவு. கணவன் என்பவன் வந்து ஆள்பவன், அடங்கிறது வந்து மனைவி. இப்படிதான் அமைக்கப்பட்டே இருக்கு. ம், வயது கூட பாருங்க, பெண்ணுக்கு வந்து வயது குறைவா இருக்கணும் நம்மை விட. எப்பவுமே திருமணத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள், மைக் ஆஃப் பண்றேன், மக்கள் பாருங்க திருமணத்துல கூட ஆணை விட பெண் இது வயது வந்து அதிகமா இருக்கக்கூடாது. பெண் வந்து குறைந்த வயது உடவுல இருக்கணும். ஏன்னா அப்பதான் அங்க மனைவின்ற வந்து இப்போ சிஷ்யை, கணவன் என்பவன் குரு. ஏன்னா ம், கணவன் செய்யறத மனைவி செய்ய முடியாது, மனைவி செய்யறத கணவனும் செய்ய முடியாது. ம், குழந்தை பேரு என்பது மனைவிக்கு மட்டும்தான், பெண்ணுக்கு மட்டும்தான். ஆனால் பொருள் ஈட்டுவது, வெளியே போறது, வீரமா இருக்கிறதெல்லாம் ஆணுடைய வேலை. இப்ப ஆண் வேலையை பெண் எடுத்தா பெண்மை குறைஞ்சிரும். பெண்மை குறைபாடு உலகத்துல இருக்க, அன்பு குறைஞ்சிரும். ஏன்னா உலகத்துல அன்பு வேணும். பெண் வந்து போய் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆண் தன்மையை எடுத்தால் வீட்டுல அன்பு இல்லை, வீட்டுல ஆதரவு இல்லை. அன்பு இல்லைனாலும் ஆதரவு இல்லைனாலும் சமுதாயம் கெட்டு போயிடும். அதை தேடி தவறான திசைகள்ல போறாங்க. பேலன்ஸ் இல்ல பாருங்க. ஒரு குடும்பத்துல பேலன்ஸ் எப்படின்னா, தாய் என்பவள் குடும்பத்துல இருக்கணும், குழந்தைகளை பராமரிக்கணும், டைம் டு டைம் சாப்பாடு கொடுக்கணும், நல்ல அன்போட சமைக்கணும், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், கொடுக்கணும். இது வந்து வேலைக்கு காலையில ஷிஃப்ட்டுக்கு போற பெண்ணுக்கு இது முடியாது. அங்க ஆணும் சமைக்க வேண்டி வரும், ஆணும் குழந்தைகளை பார்க்க வேண்டி வரும். ஆண் பெண் இருவர் உழைத்தால் தான் இந்நாளில் பசி தீரும்னு ஒரு படம் வேற, படத்துல வேற சொல்லிட்டான். அந்த மாதிரி சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கோம் நம்ம. பொருளாதாரம் தான் எல்லான்ட்டு. yes, ma'am. பொருளாதாரத்தை கொண்டு வர பொறுப்பு கணவனுக்கு வேணும்.
ஆனா பெண்ணாகப்பட்டவள் அவன் எவ்வளவு கொண்டாடுறானோ அதுல சிக்கனமா வாழ்ந்து காட்டணும்ன்றது பெண்ணுடைய திறமை. கொஞ்சமா கொண்டாந்தாலும் அதுல நம்ம சிறப்பா வாழணும். வெளியெல்லாம் பார்க்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுங்கிறான், மாடியில இருக்கிறாங்க அப்படின்ற கம்பேரிசன் இல்லாம பெண் வந்து எளிமையா வாழ கத்துக்கிட்டாலும் வாழலாம். ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவ வாழ்வா. ஆனா இங்க எல்லாருமே பக்தர்களே என்ன ஒரு மாதாஜி கேக்குறாங்க, மாயாப்பூருக்கு வந்து போறதுக்கே 50,000 ஆகுது மாதாஜி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 50,000 ஆகுது? ஏன் 1000 ரூபாயில் வந்து அவங்க போக முடியாதா? ஏன்னா அவங்க வந்து ஏரோப்ளேன்ல வரணும்னு பாக்குறாங்க. சொகுசான போக்குவரத்து பார்த்தா அப்புறம் ஆ, செலவாகும். அப்படி வசதி இல்லையா? நான் ஒரு மாதாஜி எனக்கு தெரிஞ்ச மாதாஜி வசதி இல்ல, வர முடியல மாயாப்பூருக்கு. மாயாப்பூர் மனசுல வச்சுன்னு வாழ்ந்தா. எப்ப வசதி வந்துச்சோ அப்ப வந்து போனாங்க. ம். அப்போ சரி. அதாவது பெண் கையில பல விஷயங்கள் இருக்கு. அந்த பெண் வந்து சமாளிச்சு போனாள்னா இதையெல்லாம் சமாளிக்க முடியும். சமுதாய ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு 10 குடும்பங்கள் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த குடும்பமா இருந்தா மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதுக்காக தான் இப்ப வந்து அஹ், ஸ்திரீ தர்மம். ஸ்திரீ தர்மம் இப்ப யாருக்கும் தெரியல. ஸ்திரீ தர்மம்ன்றது கூட அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடமைகளை புரிஞ்சுக்கினா போதும். கடமைகளை புரிஞ்சா இப்ப நீங்க வந்து தீட்சை எடுக்க போற பக்தர், குருவுக்கு பணிவா இருக்கணும்ன்றது சொல்லி கொடுக்கப்படுது. அதையே நீ கணவனுக்கு பணிவா இருக்கணும், ஒரு கணவனை தவிர வேற எதுவும் பார்க்க கூடாது, வேற எதுவும் மிக்ஸ் ஆக கூடாதுன்னு சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? ம். புரியுதா உங்களுக்கு? அதாவது புரியுது. இது இது அறம்படி ஆணும் சரி பெண்ணும் சரி நடக்கும்போது சரியா இருக்கும். எப்போது வந்து ஆண் வந்து ஆதிக்கம் செலுத்தி கொடுமையை பண்றாங்களோ அப்ப அவங்க வந்து அவங்க தர்மத்துல இருந்து விலகுறாங்க. பெண்ணை வந்து ஒரு வைரத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும். இது என் ம். சொத்து, இதை நான் பாதுகாக்கணும், இதுக்கு தேவையானதை எல்லாம் நான் செய்யணும்னு ஆண் நினைக்கணும். ஆணுடைய கடமையை ஆணும் பெண்ணுடைய கடமையை பெண்ணும் செய்யும்போது அங்க வந்து சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அந்த சமுதாயம் இதை தவறாக்கி கொச்சைப்படுத்தி அதை கலங்கப்படுத்தி சிதைத்து விட்டது. அது நம்ம சரி பண்ணணும். எஸ். சரி. சரி பண்ணணும். என்னோட கேள்வி அதுதான் இருந்துச்சு. நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க மாஜி. அவளுக்கு மட்டும் அதுல அடிமை பொறுப்பு இல்லை. அவளை அடிமை சுத்தி கிடையாது. அது உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையில தானாவே பணிவு வரணும். பணிவு திணிக்கப்படுவதில்லை, அதையும் பார்த்துக்கணும். ஒரு சரிங்க. கணவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு திருமணம் நான் தான் செஞ்சு வச்சேன். மனைவி சரி. நீ என் அடிமை அப்படி சொல்றது இல்ல. அடிமைக்கு நான் அடிமைன்னு புரியணும். ம். அடக்குபவன் நான் அடக்குபவன்னு நினைக்காம இவர்களை நான் பாதுகாக்கணும்னு என்னைக்காவது குரு நினைப்பாரா? நம்ம குரு கிட்ட முழு சரணாகதி எடுத்திருக்கோம். நம்ம குரு போய் காலில் காலில் விழுறோம். ஐயோ, சரணாகதி எடுக்கிறோம். அவரையே தெய்வமா நினைக்கிறோம். அப்ப குரு நீங்கள்லாம் எனக்கு அடிமைகள் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லையே. நான் உங்களுக்கு ம். தொண்டு செய்ய வந்து இருக்கிறேன் குருன்னு நினைக்கவே மாட்டார் அவர். அந்த மாதிரி கணவன் இருக்கணும். அங்க வந்து ஆ, நான் அடிமை, நான் உன்னை கொடுமைப்படுத்துவேன் நினைக்கும் போது அங்க ம். வந்து பிரச்சனைகள் வருது. சரிங்க. இப்ப ஒரு நாளும் வந்து சாவித்திரிய கொடுமைப்படுத்தல. அவ செஞ்ச சேவையெல்லாம் அவளே வாலண்டரியா செஞ்சா. அப்ப பெண்கள் வந்து இதை புரிந்து கொண்டு தங்கள் வேலைகளை தங்கள் கடமைகளை செய்ய கடமை ஆரம்பிக்கும் போதும் புரிஞ்சுக்கணும். சமுதாயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். எஸ் என்ன நான் மாதவி. அடிமை நினைச்சுங்கிறியா? நானும் பணம் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்காத. ஆ, நீ சொல்லு, உன் கணவன் கிட்ட சொல்லு, நீ 10 ரூபாய் கொண்டா, நான் அதுல வாழ்ந்து காட்டுறேன். நீ சொல்லு, அதுதான். நான் எளிமையா இருக்க அதுதான். தயார்னு சொல்லு. எனக்கு வேண்டாம், நான் கடமைக்கும் சாதாரண ம். பெண்ணாக இருக்க விரும்பல, எனக்கு கண்டது வேண்டாம். வெளியே வாங்கி தின்றது, சொமேட்டோல வாங்கி தின்றது, அது தின்றது இது தின்றது, எப்ப பாரு கார்ல போறது, எப்ப பாரு ஊர் சுத்துறது, எப்ப பாரு புது துணி மாட்டிக்கிறது, இதை வாங்கி மாட்டுறது, அதை வாங்கி இதெல்லாம் வேணாம், எது இருக்கோ அதை வச்சு நான் வாழறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு ஆமா. சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஆமாம். அங்கு அமைதி வரும். அங்க ஆடம்பரம் இருக்காது. ம். எஸ் மேம். கரெக்ட் மாதாஜி. நிறைய பேருக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும். நல்ல வழிகாட்டுதா இருக்கும். இந்த நன்றி மாதாஜி. மாதாஜி பார்க்கலாம், இந்த லெக்சர்ஸ் எல்லாம் வெளியே விடலாம். இது எத்தனை தமிழ் பெண்கள் மாறுகிறார்கள்? ஏன்னா எனக்கு அது நிறைய வரும். தினமும் மெசேஜ் வரும் எனக்கு. மாதாஜி உங்க சரிங்க. லெக்சர் என்ன மாத்திடுச்சு. எங்க இருந்தோ வெளிநாட்டு பெண் அவ சொல்றா, நான் உங்க லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம் வேற துணியை கட்ட மாட்டேன், நான் புடவையை கட்டி தலையை சுத்தி நான் அடக்கமா இருக்க போறேன் அப்படின்ட்டு மெசேஜ் போடுறா. மாதாஜி அது உண்மைங்க மாதாஜி. உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது மாதாஜி. உங்களை பத்தி என்னன்னு தெரியாம எதுன்னு தெரியாம நீங்க நான் வந்து கிளாஸ்க்கு வந்து ஆரம்ப கட்டத்திலேயே உங்களோட வார்த்தையினால நான் வேலைக்கு போகணும்னு ஒரு இதுல இருந்தேங்க மாதாஜி. அதுல இருந்து நான் முற்றிலும் வேலைக்கு நீங்க சொன்ன மாதிரி வீட்டோட தான் இருந்து என்னோட கடமைகளை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா சூழ்நிலைகளும் மாறி இருக்கு மாதாஜி. நான் நல்லாவே மாறி ஏன்னா நீங்க இருக்குங்க. பக்தியும் பண்றீங்க. பக்தி பண்ணி பிரசாதம் போடுங்க எல்லாரும். உங்ககிட்ட 3 சிங்கா இருக்கு. அதுக்கு நன்றி நான் சார். பாக்குறேன்.
சரிங்க மாதாஜி, ஒரே ஒரு கொஸ்டின் மாதாஜி. இப்ப கணவர் சரியில்லை, ஆனா அவருக்காக ஒரு அறம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பிள்ளைகளுக்காக தன் குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு போறாங்களா, அந்த பெண்கள் வந்து அப்ப அறத்துல நான் பேச குறைஞ்சவங்களா போறேன் இப்ப. மாதாஜி? அதெல்லாம் கணவன், உற்றார் உறவினர்கள், பக்தர்கள் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் சாஸ்திரத்துல உதாரணங்கள் இருக்கு. கணவன் சரிங்க சரிங்க. பக்தன் இல்லாத கணவனோட எப்படி சமாளிக்கிறதுன்னு வகுப்புகள் உண்டு. அதுவும் நான் பண்ண சரி போறேன். எப்படி அந்த சரிங்க கணவன் பக்தனோ அபக்தனோ. ஆ, சரி. கணவன் பக்தனாய் இல்லைனாலும் மனைவியினுடைய கடமை அவனுக்கு சேவை செய்யறதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. பிரபுபாதர் சரி சொல்றார். சரிங்க மாதாஜி. அதை நம்ம விவரமா பக்தர் அல்லாத உறவினர்களை எப்படி சமாளிக்கிறது, முக்கியமா கணவன் பக்தன் இல்லைன்னா எப்படி சமாளிக்கலாம், அத மாதிரி சமாளித்த ஆன்மீகவாதிகள் யார், அது எல்லாத்துலயும் நம்ம பார்க்க போறோம். சக்குபாயினுடைய சரிங்க கணவன் பக்தன் கிடையாது. சரி. மண்டோதரியினுடைய கணவன் நண்பர் நிறைய பேச போறேன். ஒண்ணுன்னா நம்ம பேசலாம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முந்தி பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, சத்தியவான் சாவித்திரி அப்படின்பாங்க, அரிசன் வீட்டு பக்கத்து வீடுன்பாங்க. இப்பதான் மாதாஜி தெரியுது சத்தியவான் சாவித்திரினா என்னன்னு உங்க கிளாஸ் மூலியமா. அது என்னன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாதாஜி. எதுக்கு இவங்க தான் சொல்றாங்க, சண்டை போடும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பேச்சுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் தெரியுது மாதாஜி அதை சத்தியவான் பத்தி சாவித்திரி. நிறைய பேசுனாங்க, இப்ப பேசுறதே விட்டாங்க. இப்ப பேசினா யாருன்னா அந்த சினிமா நடிகைங்களை பத்தி பேசுவாங்களோ. இல்ல முனிசா, அப்படிதான் மதிச்சு பெரியவங்க எல்லாம் அப்படிதான் மதிச்சு பேசிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்கிறேன். இப்பதான் அதை பத்தியே தெரியுது, நீ சொன்ன கதையை வச்சுதான் தெரியுது சத்யவான் சாவித்திரினா இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓ, அது எதுக்கட்டும் இத சொல்லிடுவாங்க, சத்யவான் சாவித்திரி பெரிய சாப விடுறா அப்படின்பாங்க, இல்லைன்னா அரிசன் வீட்டு பக்கத்து வீடு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல சண்டை போடும்போது. ஆனா இப்பதான் தெரியுது இந்த கதையை பத்தி, இவ்வளவு சத்யவான் சாவித்திரினா இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. correct. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சாரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த சத்யவான் சாவித்திரி வந்து அந்த காலத்துல வந்து நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊர்ல டிராமா போடுவாங்க மாதாஜி, பொம்மலாட்டத்துல போடுவாங்க மாதாஜி, நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க மாமியார் வச்சு எங்க சோறு போடுறாங்க, மாமியார் வந்து தனியா எங்கேயோ அனுப்பிட்டு 2 பேரும் ஜாலியா இருக்கணும்ன்றாங்க மாதாஜி. எங்கேயோ போக முடியாது, அதுலயும் எங்க ஒழுங்கா இருந்தா கூட பரவாயில்லையே. சரி, மாமியாரை அனுப்பிச்சிட்டு புருஷனையாவது தனியா. வச்சுக்கோன்னு தான் நம்ம கேக்குறோம். அதுவும் ஆஹ் செய்யறது இல்ல. ஆமா, இப்ப எங்க மாமியார் எல்லாம் ஹோம அந்த ஸ்டேஜ்ல மாதிரி இருக்கு. வாழ்க்கையில அந்த மாதிரி வாழ்க்கையில அவங்க அவங்களும் சுகமா இருக்க மாட்டாங்க, மத்தவங்களையும் அவங்க ஆமா சுகப்படுத்த மாதாஜி. முடியாது. சுயநலத்துல ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியாது. அதுதான் உம் அதனாலதான் அறம் பேசுகிறோம். நம்ம நல்லவங்களா மாறணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பக்தரா மாறணும். ஆமா மாதாஜி. நான் நல்லவங்களாவே வந்து இல்லை, நம்ம அடிப்படையிலேயே சுயநலம். அதனால என்ன உம் இந்த கலங்கங்கள் பக்திக்கு வந்த பிறகு கூட தடையா நிக்குது. உம் எப்போ நம்ம இதயங்கள் தூய்மையா இல்லைனோ அந்த பக்திக்கு இன்னும் களங்கம் அடையுது. அதுலயும் உம் சுயநலத்தையும் அதுலயும் பேராசையும் உம் காமக்ரோத மோக மதம் ஆச்சரியங்கள் கலந்து அவங்க எந்த திசையிலையும் இல்லாம முன்னேறாமல் இருக்கிறார்கள். அதனால இது பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. கண்டிப்பா மாதாஜி. இப்ப நான்லாம் எங்க மாதாஜி, மாமியார் 1 இயர் கை கால் வராம படுத்திருந்தாங்க மாதாஜி, 2 இயர்ஸ் கோமா ஸ்டேஜ்ல. எங்க நல்லது. மாமியாருக்கு அப்படி செஞ்சு இன்னைக்கு எங்க பிரபு சொல்லுவாரு, எங்க அம்மாவுக்கு நீ எப்படி செஞ்சாங்க, அம்மா பொண்ணு மாதிரி இருப்போம், மாமியார் மருமக மாதிரி இருக்க மாட்டோம், அந்த மாதிரி வாழ்ந்தோம். இன்னைக்கு எங்க பொண்ணு மாமியார் வச்சு சாப்பாடு போட மாட்டேங்கிறோம். நான் சொன்னேன், "ஏன் பாட்டி வச்சு எப்படி எல்லாம் நம்ம செஞ்சோமே, ஆள் இல்லாம 2 வருஷம் படுத்த படுக்கையில இருந்தாங்க, அம்மா எப்படி செஞ்ச, நீ அவங்களை இப்படி பண்றிய அப்படின்னா, நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறோம், டியூட்டிக்கு போயிடுறோம், பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போயிடுது, அது இவ்வளவு பெரிய வீட்டுல நான் எப்படி ஒத்தியில இருப்பேன், இப்ப நாங்க என்ன பண்ண முடியும், எடுத்துன்னு போய் ஊர்ல கொண்டு போய் விட்டு அங்க வேலைக்காரி போட்டு பாக்குறாங்க, ஆனா அந்த அம்மா இங்க வரணும்னு ஏங்கிட்டு இருக்குது. இவங்க கிட்ட சொன்ன இவங்க கேட்கல, இப்படி இருக்கு மாதாஜி காலம், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க." ஹரே கிருஷ்ணா. சந்திராதேவி மாதாஜி. மாதாஜி, ம். இப்ப நீங்க சொன்னீங்க மாமனார் மாமியார் வந்து தாய் தகப்பன் மாதிரி சொன்னீங்களே மாதாஜி. ஆனா இப்ப அப்படி இருக்க மாட்டாங்களே மாதாஜி, அவங்க பொண்ணுகளை தான் நேசிக்கிறாங்க, வந்த மருமகளை நேசிக்க மாட்டாங்களே மாதாஜி. அதெல்லாம் குறித்து கூட நான் வகுப்புகள் இனி தொடர்ந்து நடத்த போறேன் மாதாஜி. ஓகே. அவங்க பாருங்களேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு இப்ப நான் வகுப்பு யாருக்கு கொடுக்குறேன், பெண்களுக்கு கொடுக்குறேன். அந்த பெண் ஒரு மருமகளாக இருந்தா இப்படி நினைக்கணும். அதே அந்த பெண் ஒரு மாமியாரா இருந்தா வந்த பெண்ணை தன் பெண்ணாக நினைக்கணும். இப்போ ஒருத்தருக்கு கடமை இருக்குல்ல, அதற்குரிய ஆஹ் பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இப்ப வரக்கூடிய பெண்ணை நீ என் மகளாக நீ நடத்தலைன்னா அதுக்குரிய பலன் உனக்கு நடக்கும். ஆனா கல்யாணம் முடிக்கும் போது சொல்றாங்க மாதாஜி, என் பொண்ணு மாதிரி நம்ம பாத்துக்கிறோம், என் பொண்ணே தான் அப்படின்றாங்க. ஆனா ஒரு ஒரு மாசம் கூட ஆகாது அதனால அதுக்கு அறம் சாப்பாடு போக தெரியவில்லை. மாட்டாங்க. பாருங்க, உலகத்துல என்ன மிஸ்ஸிங், அவங்க கடமை என்னன்னு தெரியல.
அந்த கடமையை நம்ம போதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். எப்பொழுது வந்து கிருஷ்ணரை மையமாக வைத்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்முடைய கடமை என்னன்னு நம்ம தெரியும். அந்த கடமையை நம்ம செய்வோம். இவங்க எல்லாம் பக்தி இல்லை, ஆன்மீகம் இல்லை, அதனால அறிவும் இல்லை. ஏன்னா கரெக்ட் அவங்களுக்குலாம் தான். ஆசான் யாரு? டிவி சீரியல் தான் ஆசான். கரெக்ட் மாதாஜி. அதுல வர வில்லி தான் ஆசான். அவ வில்லி சொல்றா, பொறாமையை ஏத்தி விடுவா. அவ நெக்லஸ், இவ நெக்லஸ், இவ கார், இந்த மாதிரி தான் விஷயங்கள் அங்க ஓடும். அந்த பொறாமையை தான் அவங்க வளர்த்துக்கிறாங்க. காலையில டிவி போட்டா அதனால நைட் வரைக்கும் பாக்குறாங்கல்ல மாதாஜி, அதனால அந்த மாதிரி அதனால ஆயிடுச்சு. ஆசான் வந்து ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும். ஆசான் குரு பரம்பரையில வந்தவங்களா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும், இந்த பொண்ணு பொருளுக்கு பின்னாடி எல்லாம் ஓடக்கூடாது, வந்த மகளை வந்து மருமகளை மகளாக எடுக்க வேண்டும் அப்படின்ற அறிவு இருக்கும். ஏன்னா பௌதிகத்தோட தங்களை தொடர்பு கொண்டதுனால இந்த சீரியல்ல வெட்டு குத்து சண்டை பொறாமை இத்தைய பார்த்து பார்த்து அதையே அவங்க வந்து வாழ்க்கையை கொள்கிறார்கள். கரெக்ட் தான் மாதாஜி, கரெக்ட் தான், கரெக்ட் தான். மாதாஜி ஆ, இந்த இப்போ ஒரு ஒரு ஆடு நல்ல வெட்ட வரான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கிற இந்த ஆடு நல்லா சந்தோஷமா அது சாப்பிட்டுண்டு நம்மளுக்கு நாளைக்கு அதுதானேன்னு ஏன் மாதாஜி அவங்க இப்போ வயசாச்சு, நம்ம சின்னவாளா இருக்கும்போது எல்லா பெரியவாளுக்கு சிசுஷை பண்ணி எல்லாம் செஞ்சு முடிஞ்சோம். இப்போ நம்ம அதை பண்ணலையே ஏன் மாதாஜி அவளுக்கெல்லாம் அது புரிய இல்ல மாட்டேங்குது. அதைதான் நம்ம இப்ப புரிய வைக்கிறோம்ல. நாம வந்து பெருசா வயசானா நமக்கும் இது அப்படின்றது புரியணும். ஒரு ஒரு அறிவுள்ள மனிதனுக்கு தெரியணும். நாமளும் வந்து வேலையை விட்டோமா, ஒரு தெரு நாய் கூட நம்மள மதிக்காது. ஒரு ஒரு கலெக்டர் ஒருத்தர் சொல்லுவார் என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்க கலெக்டர் ஆனா இவ்வளவு எளிமையா என்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் நல்லா பேசுறீங்களே சார் அப்படின்னு சொல்லுவேன் நான். நான் குஜராத்ல இருந்தப்ப எதிர் வீட்டுக்காரர். அந்த திமிரே கிடையாது. ஒரு முறை அவங்க குடும்பம் வந்து துன்பத்துல இருந்தது. நான் வந்து பக்தி பிரச்சாரத்துல சீரியஸா இருக்கிற ஆளு. அதனால அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைன்றதை கவனிக்காம ஓடனா அவருக்கு கோவம் வந்துச்சு. கூப்பிட்டு திட்டினார் என்ன. ஒரு பக்கத்து வீட்டுக்காரியா இருந்து நீ எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நீ ஓடுற. ஐயோ சாரின்னு சொல்லிட்டு அப்புறமா சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன், குழந்தை உடம்பு சரியில்லாம போனதுக்கு. அவர் வந்து ஒரு கலெக்டர். அவர் சொல்வார், நாளைக்கு நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னா எவனுமே என்னை மதிக்க மாட்டான், அதனால நான் வந்து மனிதர்களை மனிதனா மதிப்பேன் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி அடிப்படை அறிவு இல்லாதவங்க எல்லாம் வந்து பிற்காலத்துல இன்னைக்கு பிற்பகல் மத்தவங்களுக்கு நாம செய்யறது முற்பகல் தானே முற்பகல் வரும்னு செய்யும் சொல்லுவாங்கல்ல. பிற்பகல் விளையும். அது மாதிரி இப்ப நான் மத்தவங்களுக்கு செய்யறது எனக்கு வரவே போகுது, எனக்கு வரவே போகுது. கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். சரியா? அது அவ புரிஞ்சுக்கலை, அறியாமையில இருக்கா. அதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். பக்தர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, மொத்த சமுதாயத்துக்குமே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சரியா? பக்தர்களை நீங்க சொன்ன பக்தி அறிவும் இல்ல மாதாஜி, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. ரெண்டு கரெக்ட் தான். அறம் அறம். ம். பக்தியும் இல்ல, அடிப்படை தர்மம் தர்மம் தர்மமும் தெரியாது. அதனால அவங்க வந்து இப்படி மூடர்களாக இருக்கிறார்கள். சரியா? நம்ம வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திப்போம். மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபெஸ்ஸ கிருபா நல்ல நல்ல சிந்துபேவச்ச நல்ல பாடம் பதிதானம் மாதாஜி. பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமः. நன்றி மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா நன்றி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.